சுந்தரமூர்த்தி சார் பேசுங்க. அம்மா 90 டேஸ் ஒன்ஸ் தான் பிளட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 90 டேஸ் 56 கம்மியா days கொடுக்கலாம். கொடுக்கும்போது இப்பெல்லாம் 90 வந்து டேஸ் 56 கம்மியா daysல கொடுக்கலாம். 90 days கொடுக்கலாம். பட் 56 daysலயே பிளட் வந்துடும் நம்ம உடம்புல. அடுத்த பிளட்டுக்கு ரெடி ஆயிடும். ஆனா பிளட் 6 பேங்க்ல times போயிட்டு per year தான் கொடுக்கணும். 6 தடவை தான் கொடுக்கணும். பிளட் பேங்க்ல நீங்க போயிட்டு வாட்டி அந்த மாசம் ஒரு தடவை கொடுக்கூடாது. அந்த என்ன ஃபார்ம்ல சார்? ஃபில் பண்ணும்போது லாஸ்ட் டொனேஷன் டேட் கேக்குறாங்க. அது ஆமா. கொடுக்கும்போது 90 டேஸ் கம்ப்ளீட் ஆகல, நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களோட பிளட் அவங்க பார்த்திருப்பாங்க. உங்களுக்கே 4 கிராம் தான் பிளட் இருக்கு, 6 கிராம் தான் பிளட் இருக்கு, ஜஸ்ட் பார்டர் லைன்ல இருக்கீங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்க பிளட் வந்தோடனே நல்லா வந்தோன்னு வாங்கன்னு சொல்லிட்டு டிபெண்ட்ஸ். நம்மளுக்கு 15 கிராம் பிளட் இருந்து நல்லா 5 லிட்டர் வால்யூம் இருந்தா நம்ம 6 தடவை கொடுக்கலாம். 56 நாள்லயே நமக்கு பிளட் வந்துடும். அதனாலதான் ஓகே பிளட் செக்அப் உங்களுக்கு பண்ணிட்டு தான் நாங்க பண்ணுவோம். பிளட் செக்அப் பண்ணாம பண்ண மாட்டோம். பிளட் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு நாங்க எடுத்துக்கலாம், எவ்வளவு தடவை நீங்க ரிப்பீட் பண்ணலாம் நாங்களே சொல்லிடுவோம். அதுல நாங்களே எழுதிடுவோம். டோன்ட் கிவ் பிளட் ஆஃப்டர் திஸ் அப்படின்னு கொடுப்போம். அதே போல லேடிஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கணும். 6 டைம் கொடுக்க முடியாது, 5 டைம்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவங்க பிரெக்னன்சி, டெலிவரி, மென்சுரேஷன் அதுல எல்லாம் பிளட் லூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பைல்ஸ் கேஸ்க்கெல்லாம் கூட பிளட் லூஸ் ஆகும். அதனால அவங்க எல்லாம் டிசீஸ் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பிளட் அனிமியா இல்லாம பார்த்துட்டு பிளட் டொனேட் பண்ணலாம். பட் டொனேஷன் இஸ் வெரி 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 வேல்யூபிள் அண்ட் வெரி வெரி நோபல் ப்ரொசீஜர். இன்னொரு சின்ன கேள்விங்கம்மா. சொல்லுங்க, இந்த பெரிய கேள்வி கேளுங்க. காம்பினேஷன் பிளட்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ட் பிளட் இல்லாம காம்பினேஷன் பிளட் கொடுக்கும்போது ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து காம்பினேஷன் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. டைரக்ட் பிளட் தான் வேணும். இது எந்த பிளட் காம்பினேஷன்? வாட் யூ மீன்? அதாவது ஏ குரூப், ஏ நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்கு ஏ நெகட்டிவ் தான் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கம்பல்சரி கேட்கறாங்க. ஓ நெகட்டிவ் இருக்கு அனுப்பலான்னு கேட்டா அவங்க தேவையில்ல, ஏ நெகட்டிவ் தான் வேணும் அப்படின்றாங்க. அது டைரக்ட் வந்து பிளட் தான் அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலாம் தே வெரி கேர்ஃபுல் அபவுட் லைஃப். பேஷண்ட் லைஃப் வந்து உயிரோடு அவங்க விளையாடுறாங்க, அவங்க பணத்தோட விளையாடுறாங்க வேற. அதனால என்ன பண்ணுவாங்க, கரெக்டான பிளட் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி வேண்டான்றாங்க. நாங்க கவர்மெண்ட்ல எல்லாம் நாங்க எல்லாமே நாங்க அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு பயம் இல்லை. நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஓ நெகட்டிவ் பிளட் யாருக்கு வேணா கொடுக்கலாம், எந்த பாசிட்டிவ் கேஸ்க்கு கொடுக்கலாம். ரியாக்ஷன் ஒன்றும் ஆகாது. நாங்க எங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிருப்போம். நாங்க டாக்டர்ஸும் கூட செக் பண்ணி கூட இருந்து கொடுப்போம். எங்களுக்கு ஒரு தைரியம் வரும். பட் other private hospitals, they have to take their own chance. So they won't have unnecessary risk. ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ நெகட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் கொடுத்தா சேஃப் ஆச்சு, எதுக்கு நம்ம அது கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ நெகட்டிவ் கொடுத்தா நம்ம சொன்ன மாதிரி நெகட்டிவ் கேஸ் ஓ நெகட்டிவ் கொடுத்தோம்னா அவைலபிளா இருந்தா நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் வேணா அனுப்புங்க, நான் வாங்கிக்க சொல்றேன். ஸ்டோர் பண்ணிடுவாங்க இப்பவே. சரிங்க சரிங்க. தேங்க்யூ சுந்தரமூர்த்தி மேடம். உங்க மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மேடம். கழுத்து மட்டும் தான் தெரியுது மறுபடியும். ரைட், ஓகே. வாங்க சார், ராமு சார். வணக்கம். நல்ல அருமையான எக்ஸாஸ்டிவ். உங்களுடைய சார் நீங்க எப்படி பேசுவீங்க? நல்ல எக்ஸாஸ்டிவ் மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. நிறைய புது செய்திகள். ஓவராலா ஸ்டீஃபன் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மாதிரியா பிளட் குரூப்பு அப்படின்னு தெரியுமே தவிர, பட் இந்த விவரங்கள் உங்க பேக்ரவுண்டோட கொடுக்குற போது சயின்டிபிக் வேலிடிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் நான் வந்து பிளட் டொனேஷன் சொன்னீங்க. தந்தை பெரியார் பிறந்தநாள் வந்து 17 செப்டம்பர் 1978, 100வது பிறந்தநாள். அன்னைக்கு விஹெச்எஸ்க்கு போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கதவை தட்டி, நான் பிளட் டொனேஷன் கொடுக்கணும், பெரியாரோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் இன்னைக்கு லீவு அப்படின்னாங்க. ஆனால் டாக்டர் ஜே பாலசுப்ரமணியம் ஒருத்தர் இருந்தார் விஹெச்எஸ்ல. அவர் ஜூப்ளி கிளினிக்னு மாம்பட்டில் வச்சிருந்தாரு. அவரு நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே கையை மொத்தமும் கிளீன் பண்ணி எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் லெக்சர் அடிச்சு அதுக்கப்புறம் எடுத்தாரு. ஒரு 20-25 ஆண்டுகளில் ஒரு 60 தடவை நான் பிளட் டொனேஷன் கொடுத்துருக்குறேன். சென்னையில் பிளட் டோனர் எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்களோ அவ்வளோ பேருக்கும் என்ன அந்த காலத்தில் தெரியும். 1978 த்ரூ 2000 ஏர்லின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 ஆண்டு காலகட்டத்தில் சென்னையில் இருக்கிற எல்லா பிளட் டொனேஷன் ஹாஸ்பிட்டல்லையும் என் பேர் தெரியும். அப்பப்போ பேஜரில் மெசேஜ் வரும், ஃபோனில் மெசேஜ் வரும் ஆஃபீஸுக்கு. வீட்டிலலாம் ஃபோன் கிடையாது. அது ஆஃபீஸுக்கு வந்ததுன்னா அங்கேருந்து போகிறது. அப்புறம் அதில் இன்னொரு செய்தி என்னென்னா, எல்ஐசி குவார்ட்டர்ஸ் கேகே நகரில் இருந்தேன். 1st ஆஃப் ஜான்வரி நான் எங்கள் வீட்லேயே பிளட் டொனேஷன் கேம்ப் அரேஞ்ச் பண்ணுவேன். அவர் டாக்டர் ஜேபி வந்து கலெக்ட் பண்ணிக்குவார். நாங்கள் 120 வீடு, 500 பேர் மக்கள். அதில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் அவங்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அவர் சொல்வார், அந்த காலகட்டம் நான் சொல்றேன் 1980-90கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்களோட கான்டெம்பரரி அவரு. நான் அப்ப 1870 எல்லாம் இருந்தோமே ஜிஹெச்ல. ரொம்ப நல்ல மனிதர் அவரு. அவர் வீட்டுக்கு வந்து பிளட் கலெக்ட் பண்ணுவாரு.
எங்க வீட்லயே அப்ப நாங்க 2 பேர் தானே அந்த காலத்துல ஃப்ரண்ட் ரூம்லயே எல்லாத்தையும் டேபிள்லாம் போட்டு எங்க வீட்லயே கலெக்ட் பண்ணுவோம் எல்லாரும் வந்து. அதுல அவர் சொல்ற 40 பாட்டிலுக்கு மேல கலெக்ட் பண்ணா எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டாமினேட் ஆயிடும், அதனால நிறுத்திடுவோம்னு சொல்லுவாரு. 40 பாட்டில்ஸ் இஸ் எனஃப். எவ்வளவு ப்ரிகாஷன் எடுத்தாலும் கூட கண்டாமினேட் ஆயிரும், அதனால 40ல நிறுத்திடுவோம்னு நிறுத்திடுவார் அவரு. மக்கள் ஆசையா வருவாங்க குவார்டர்ஸ்ல இருந்து, ஆனாலும் கூட போதும்னு சொல்லுவார் அவரு. அதுக்கப்புறமா இன்னொரு ஆஃப் சைடு செய்தி, சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. நீங்க இந்த மாதிரி பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஆஃபீஸ் லீவு. நான் எல்ஐசியில் வேலை பார்த்தேன். அப்போ பெரும்பாலும் நான் அவங்க கிட்ட ரெகுலரா பண்றதுனால, வருஷத்துல 4 தடவை பண்றதுனால சர்டிபிகேட்டை வாங்கிக்குவேன். டேட் போடாதீங்க சார் கொடுத்துருங்கன்னு வாங்கிக்கிறது. அன்னைக்கு போய் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிடும். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, பயமெல்லாம் கிடையாது. நல்லா ஆபீஸ் போயிட்டு நல்லா வேலை சர்டிஃபிகேட் செஞ்சு நல்லாவே இருக்கும். பண்ணுமோ அன்னைக்கு அந்த சேவ்ட் certificate- லைஃப்லாம் வரும்ல சார், யூ சேவ்ட் லைஃப்னு வரும். ஆமா வரும். அதுல எல்ஐசியில் ஒருத்தருக்கு இதுல நான் அடிக்கடி கொடுக்குறேங்கிற போது, நான் சொல்றதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னால அவர் பிளட் டொனேஷன் கொடுத்து லீவு கேட்டோம்னா அவர் லெட்டர் அனுப்புனார் விஹெச்எஸ்க்கு. இந்த மாதிரி அடிக்கடி இந்த ஆளு பிளட் டொனேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறான், இந்த ஆளு காசு வாங்குறானா, நிஜமாவே கொடுத்தானா அப்படின்னு கேட்டு அப்புறம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா லெட்டர் எழுதினாரு. பிளட் டொனேஷன் கொடுக்குற ஆளு முடிஞ்சதுன்னா பாராட்டுங்க, இல்லைன்னா விடுங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறது ரொம்ப தப்பு. இது பிளட் வந்து தானம் தான் பண்றாங்க, யாரும் காசு கொடுக்கறது இல்ல, இவங்க எல்லாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு லெட்டர் எழுதினார் அவரு. அதுக்கப்புறம் உங்களை ஒரு கேட்க சின்ன வேண்டிய விஷயம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் தே கிவ் மணி டு த டோனர். அதனால தான் தே வெரி கேர்ஃபுல். மணி கொடுத்து வாங்குறதுனால கரெக்ட் பிளட்டா வாங்கிப்பாங்க. ஆனா அந்த சப்போஸ் ஒரு ஏழை பையன் வந்தானா அவனுக்கு ஒரு பணம் யூஸ் ஆகுமே, அவனுக்கும் கொடுத்துட்டு பேஷண்டே வாங்கிட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பிளட் அவங்க கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டொனேஷன்ல தான் போகுது. பட் சம் வாலண்டரி எங்க ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுக்கு யுவர் சஸ்பிஷியஸ் ஆஃப் மீ. சரியா? அதுக்கப்புறமா இது ட்வின் பர்த்ன்னு வருது. அதுல ஒரு குழந்தைக்கு வேற பிளட், இன்னொரு குழந்தைக்கு வேற பிளட் வருமா? அது கூடவே ஒரு கருப்பு குழந்தையும் ஒரு வெள்ளை குழந்தையும் ட்வின் குழந்தையா பிறந்திருக்குது. அம்மா 2 பேரோடையும் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்துருக்கிறான். அவங்க 2 பேருக்கும் இது கம்பேட்டபிலிட்டி ஒன்னா வருமா? ட்வின்ஸ், அதான் யூனி ஓவர்லோட் ட்வின்ஸ், மல்டி ஓவர்லோட் ட்வின்ஸ் எல்லாம் இருக்குது சார். அந்த 2 குழந்தையும் ஒரே ஒரு ஓவரியில இருந்து வந்தாங்கன்னா 2 பிளட் குரூப்பும் ஒத்துக்கும். ஒரு ட்வின்க்கு ஒரு ட்வின் ஒத்துக்கும். அது ஒரு அம்மாவோட ஒரு ஃபாதர் ஜீன் ஒரு மதர் ஜீன் சேர்ந்ததுன்னா ஏஓ பிஓ, அதான் ஒரு 2த்துக்குமே ஏ குரூப் தான் வரும். பட் மல்டி ஓவர்லாட் ட்வின்ஸ் அதோட பிளசண்டா வேற மாதிரி இருந்து வேற வேற பிளசண்டால வந்ததுன்னா இந்த குழந்தைக்கு என்ன குரூப் வருதோ அதுதான் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன குரூப் வருதோ கலரும் பிளட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. கலர் பிக்மெண்ட் ஜீன் வேற, கலர் ஜீன் ஒரு அப்பாவோட கலரும் அம்மாவோட கலரும் எந்த ஜீன்ல இருக்கும் அது 2 எதுல சேருதோ அந்த காம்பினேஷன்ல அந்த கலர் ப்ராமினெண்டா இருக்கும். அம்மாவோட ஜீன் எந்த கலர் ப்ராமினெண்டா, ஜீன்ல எந்த ஜீன் ப்ராமினெண்டா இருக்கோ அந்த ஜீன் வந்து அந்த குழந்தைக்கு வரும். ஸோ ட்வின்ஸ்ல மட்டும் ஒரே ஓவரியில இருந்து வர குழந்தைக்கு சேம் எல்லாமே ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் ட்வின். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆர் த மாதிரி நம்மள மாதிரி மத்தவங்கள மாதிரி தான். நான் சொன்ன பிளாக்கும் ஒயிட்டும் வந்து ரேஸ்ல இருந்து சொன்னேன், நான் கலர் நிறத்துல சொன்னேன். ஆப்பிரிக்கா பிளாக் ஒயிட்டும் ஆப்பிரிக்கன் ஒயிட் அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படி. அதுக்கப்புறமா இருளர்கள் பாம்பு பிடார்கள் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதோ இல்ல புள்ள கல்யாணம் கட்டுறதோ பார்த்தோம்னா அந்த வீட்டுல பெரும்பாலும் அந்த பையனோட அம்மா அந்த பொண்ணை கூட்டி வந்து வீட்டுல வச்சிருந்து 3 மாசத்துக்கு கொஞ்சம் போல ரொம்ப மைனரா இனாகுலேஷன் மாதிரி விஷத்தை கூட சேர்த்து வேலைக்கு அவளுக்கு கொடுத்து 3 மாசத்துல அந்த இம்யூன் சிஸ்டம் பாம்பு விஷம் அவளுக்கு உள்ளுக்கூட ஏறினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். இப்பவே அப்படியே வச்சிருந்தாங்கன்னா தாங்காது அப்படின்னு அந்த இருளர்கள் கிட்ட ஒரு நடைமுறை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆன்டிபாடி சார் அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு ஆன்டிபாடி உண்டு பண்றாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆன்டிபாடி பண்ணி நிறைய வால்யூம் வந்த உடனே கல்யாணம் பண்ணணும். அது பாம்பு கடிச்சாலும் ஒன்னாகாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த குழந்தைக்கு முதல் குழந்தை அம்மா பாசிட்டிவ் அப்பா நெகட்டிவ், முதல் குழந்தைக்கு ஆன்டிபாடி இருக்காது, அது இப்பதான் கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடும். அப்பா பாசிட்டிவ் அம்மா நெகட்டிவா இருக்கணும். ஆமா ஆமா அம்மா நெகட்டிவ். ஆமா, அதுல அவங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு தடவை இனாகுலேஷன் பண்ணோம்னா அது அடுத்து கால்ரா எல்லாத்தையும் தாங்குது இல்ல, அது மாதிரி ஒரு தடவை இது வந்துருச்சுன்னா அடுத்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி வந்ததுன்னா போட்டு அடிச்சிடும். அதனால முதல் தடவை அது உஷாரா இல்லாத நேரத்துல குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி டெலிவரி முடிஞ்சது பல நேரங்கள்ல டியூபெக்டமி பண்ணிடுவாங்க, சொன்னாலும் சொல்லாட்டியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? அதுக்கப்புறம் இந்த சிஏபிஜி வந்தவங்க எல்லாம் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் ஆமா வந்தவங்க, பைபாஸ் அவங்களே பண்ணவங்க ஏஜ்ல எல்லாம் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, அவங்க பிளட் ம், வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ம். டோன்ட், நான் சொல்லிட்டேன் ஹார்ட் டிசீஸ் பிபி இருக்கிறவங்களாம் கொடுக்க வேண்டாம். ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேனை பத்தி சொல்ற போது இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க, வெயிட் தூக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேற ஏதாவது இந்த ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி போட்டோம்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. இது மருந்து இருக்குது டோப்பிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் 6 மாசம் 1 வருஷம் முன்னால இருந்து இவங்களே 250 ml 300 ml பிளட்டை எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுக்கு முந்தின நாள், ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு முன்னால, வெயிட் தூக்குறதுக்கு முந்தின நாள் இவங்க பிளட்டை இவங்களே 250 300 ml ஏத்திக்கிட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் பிளட் ஜாஸ்தி, எனர்ஜி ஜாஸ்தி, கண்டுபிடிக்கவும் முடியாது. இவனோட பிளட் தானே. இவன் அப்போ இவன் பம்ப் பண்ற போது வேகமா இவனால ஓட முடியும். இந்த மாதிரி காரியங்களை பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுங்க நீங்க. 3 months தான் ஒரு பிளட்டே வயபிளா இருக்கும். ம், அவங்க 3 monthsக்குள்ள விளையாட போயிட்டு இன்னும் பிளட் ஏத்திக்க முடியுமா? அப்புறம் அவங்களே எப்படி ஏத்திக்க முடியும்? ஐஎம்ல ஏறாது, இன்ட்ரா மஸ்குலர்ல பிளட் ஏறவே ஏறாது. சரி. இன்ட்ரா வீனஸ் தான். இன்ட்ரா ஆமா. வீனஸ்னா டாக்டர் தான் கொடுக்கணும், சிஸ்டர் தான் கொடுக்கணும். ம், அந்த ம், வீன டாக்டர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த 250 ml வந்து கண்டாமினேட்டட் பிளட், அது should not be. யார் எடுத்தாங்களோ அவங்க ஃப்ரிட்ஜ் எந்த மாதிரி இருக்கோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ம். The conditions are known to us as viable blood. We are ready to give, but not as per, இது வந்து எத்தனிக் வேல்யூஸ் கம்மி சார். கிளினிக்கல் நாலேஜ் வந்து இதுல அவ்வளவு பண்ணக்கூடாது. அக்கார்டிங் டு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், this is very rare. This should not be given. Some reaction can happen. So most of us will avoid it. You பட் won't இங்க ஒரு advise. ஆர்டிகல் படிச்சேன், இந்த மாதிரி பண்றாங்க எனக்கு மத்தவங்களால. ரெஃபரன்ஸ் அனுப்புங்க சார், ரெஃபரன்ஸ் அனுப்புங்க. சரி, பாக்குறேன், பார்த்து சொல்றேன். தேங்க்யூ சார். ஐம் டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much. ஓகே. வணக்கம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அலமேலு, டாக்டர் அலமேலு ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அதாவது தெரிஞ்சிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப கிளியராக எடுத்து சொன்னீங்க. ஸோ அதனால் எங்களுக்கோட இப்போ என் பையனோட பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். நான் ஊருக்கு போகும்போது நீங்களே கெஸ் பண்ணுங்க மேடம். நீங்க வந்து ஏ பாசிட்டிவா? இல்லை, ஓ பாசிட்டிவ். ஹஸ்பண்ட் ஓ பாசிட்டிவ். என்ன அப்போ வரும் அவன் குழந்தைக்கு? மோஸ்ட்லி ஓ பையனுக்கும் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் தான் இருக்கும். ஓ ஓ தான் பாசிட்டிவ் இருக்கும். தான். பாசிட்டிவ் தான் ஏன்னா இருக்கும். ரெண்டுமே ஆன்டிபாடி, ஆன்டிஜன் கிடையாது, கரெக்ட். ஆன்டிபாடி. ரெண்டு ஓவும் கலெக்ட் பண்ணா குழந்தைக்கு ஓ தான். நோ அதர் சான்ஸ். வேற எந்த குரூப்பும் வராது. இனிமே நீங்களே சரி பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல அப்படிதான். நானும் மாலதியும் ஓ பாசிட்டிவ், பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் ஓ பாசிட்டிவ் தான். ஓ பாசிட்டிவ். ஓகே ஓகே. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த தடவை போகும்போது. ஆமா ஒன்று என்ன, சிக்கிள் செல் அனிமியா பற்றி நீங்கள் சொன்னீங்க, கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க. இங்கே வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் பிளாக்குக்கு வந்து சிக்கிள் செல் அனிமியா ரொம்ப காமன். அவங்க வந்து நிறைய டெத்து அதில் தான் அவங்களுக்கு வருது. நிறைய வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ தான் அந்த ஜீன் தெரப்பி வந்து ஓரளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜீன் தெரப்பி மூலம் அந்த சிக்கிள் செல் அனிமியாவில் இந்த சிக்கிள் ஷேப்டை வந்து சரி பண்ணி இப்போ வந்து எத்தனையோ பேர் நிறைய நாள் உயிர் வாழ்கிறாங்க. அது சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் பழைய காலத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் என்னோட ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்காலட் லெட்டருங்கிறதுல கூட டாக்டர்ஸை லீச்சஸ் அப்படிம்பாங்க. என்னன்னா பிளட்டை வந்து பிளட் லெட்டிங் அவுட் பிளட், அது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அவங்க வச்சுருந்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளட்டை ஆமா வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க. அனுப்பி அது வந்து அந்த க்யூர் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களெல்லாம் லீச்சஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபிசிஷியன்ஸை லீச்சஸ்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து சிந்தட்டிக் பிளட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியல் பிளட் வந்து ஒன்லி ஃபார் ஆக்சிஜன் ரிலேட்டட் பர்பஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அதில் வந்து மற்றதெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து அந்த சிந்தட்டிக் பிளட் ஓரளவு வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த டோனர்ஸ் இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ரொம்பவே சரி பண்ணிடுவாங்க. நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட் சிந்தட்டிக் பிளட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் லைசன்ஸை பற்றி சொன்னீங்க. இங்கே வந்து முந்திலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேரேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் மேரேஜ் லைசன்ஸில் வந்து உங்கள் பிளட் இருக்கணும். பிளட் குரூப்பை வந்து காமிச்சு அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு 15 டேஸ்க்கு முந்தைய அந்த லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் கையில். இப்போ வந்து அதை ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த நிறைய இந்த குரூப்ஸ்லாம் வந்துருச்சுல்ல, கே கே லெஸ்பியன் அவங்கெல்லாம், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கெல்லாம் வந்ததுனால அதை வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணி நியூயார்க்கில் மட்டும் எங்கே நீங்கள் நியூயார்க்கில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் ஃபார்மில் வந்து நீங்கள் பிளட் குரூப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் நான் சொல்ல நினச்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்.
அந்த சிந்தட்டிக் பிளட் பத்தி எனக்கு பேப்பர் அனுப்புங்க மேடம். சிந்தட்டிக் பிளட் சிந்தட்டிக் பிளட் அந்த அதுல வந்து இப்ப ஏன்னா அது ரொம்ப கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் அது பயாலஜிக்கலா தான் பிளட் கொடுக்கணும்னு இருக்கு. இதுதான் இல்ல ஃபர்ஸ்ட் இப்ப டைம் வந்து அடுத்தது வந்து அதுதான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொபாட்டிக் பிளட் சர்ஜரி மாதிரி சிந்தட்டிக் பிளட். பிளட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து சில இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வச்சுங்களேன், உடனே எவ்வளவுதான் பிளட். சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அதனால ஆக்சிஜன் பர்பஸ்க்காக இப்போ ஆர்டிஃபிஷியல் பிளட் பண்ணிட்டு இருக்கு கொடுக்குறாங்க. ஆனா கம்ப்ளீட்டா ஒரு பேனலா இல்லை அவங்களுக்கு. ஆனா நான் வந்து அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு அனுப்புறேன். சரி, நாங்க வந்து எமர்ஜென்சி என்ன பண்ணுவோம்னா ஹெமட்டோகிரிட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆமா, பிளட்டோட ஒரு கலெக்டிவ் வால்யூம் ஒன்று இருக்கு, அதை correct. கொடுத்துருவோம் ஜஸ்ட் ஒரு இமீடியட்டா டு ரீப்ளேஸ் Okay. தி பிளட் லாஸ். இன்னொன்று வந்து இவங்க வந்து சர்ஜரிக்கு முந்தி தே ஹாவ் த ஆப்ஷன் டு ஸ்டோர் தேர் ஓன் பிளட் சொல்ல மறந்துட்டேன். ஓன் பிளட். அப்போ வந்து அதுல காம்ப்ளிகேஷன் வராது. அது வந்து 6 கூலி மாசம் முன்னாலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். சொல்லிடணும். ஆமா, வைக்கணும். அதை வந்து டாக்டர் கூலிங்கிறவர் தான் அது ஆரம்பிச்சாரு முதல்ல. அவர் வந்து வெரி குட் கார்டியாக் சர்ஜன் அவரு. டென்டன் கூலி. ஆமா 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 பிசிஷியனா எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆமா, டிபேக்கி கூலி 2 பேரும் தான் ஹார்ட்ல சிஏபிஜி பண்ணது, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணது. ஆமா ஆமா. ஸ்டோர் பிளட் ஃபார் அதர் யூஸ். சக்கரபாணி சார் பேசுறீங்களா? நல்ல பாயிண்ட். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். வணக்கம். ஓகே ஓகே ஸ்டீபன் சார், வாய்ப்புக்கு நன்றி. டாக்டர், ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் கொடுத்தீங்க. எனக்கு எஸ்பெஷலி ரீசெண்டாக ஒரு 3 months பேக் வந்துட்டு நான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணேன். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணேன். அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, 4 யூனிட் பிளட்டு ஏற்ற வேண்டியிருக்கு, நீங்கள் ஆள் கூட்டுவாங்க அப்படின்னாங்க. பட்டு என் சன்னால் ட்ரை பண்ணாரு, அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணார், பணம் கொடுத்து பிளட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். அப்கோர்ஸ் 4 பேருக்கான 4 யூனிட்டுக்கான அந்த பைசாவை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு என்னுடைய ஹீமோகுளோபின் வந்து 10 இருந்திருக்குது பிஃபோர் ஆப்ரேஷன். ஆஃப்டர் சர்ஜிக்கல் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ 9 இருந்திருக்குது. அவங்க அந்த நிலையிலே என்னை அனுப்பிட்டுருக்காங்க. வந்து ஒரு 2 months கழிச்சதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த்தில் ரொம்ப ஒரு செட்பேக் வர ஆரம்பிச்சிடும். நடக்க முடியல, மூச்சு வாங்குது, ரொம்ப சிரமப்பட்டு இங்கே லோக்கல் டாக்டர்கிட்ட போகிறேன். உடனே அவர் சொன்னார், சார் நீங்கள் இமீடியட்டாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுங்க, உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, அருமையாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்க. நாங்கள் மறுபடியும் வேற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே செக் பண்ணி பார்த்துட்டு நான் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். போகும்போதே அனிமியா 5 இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 9லேருந்து 5 எப்படி டவுன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அனுப்பும் போது 9 இருந்தது, 5 எப்படி ஆச்சுன்னு தெரியாது. அவங்க இமீடியட்டாக அட்மிட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, 2 யூனிட் பிளட் ஏற்றணும், நீங்கள் வந்து என்னது ஏ பாசிட்டிவ், நீங்கள் ஏ பாசிட்டிவ் ஆளை மட்டும் தான் கூட்டிகிட்டு வரணும்ட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது ப்ரைவேட்டில் ஒரு கம்பல்சரிலி அவங்க இது பண்ணாங்க. கோர்ஸ் என்னுடைய சன் என்ன ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் ஏற்ற முடியும், அது வேற ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணாரு, ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்தார். அதில் ஏ பாசிட்டிவ் தான் எல்லாமே. அவங்க ஏதோ செக் பண்ணி 2 பேரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி மற்றவங்களாம் அனுப்பிட்டாங்க. அவங்க 2 பேர்கிட்டே பிளட் எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு 1 யூனிட் மட்டும் தான் அவங்க இது பண்ணாங்க அன்னைக்கு. ஒருவேளை அடுத்த நாள் இருக்குன்னு பார்த்தா இல்லை, அடுத்த நாளுக்கு நீங்கள் வேற ஆளை கூப்பிட்டு வரணும்னுட்டாங்க. அங்கே 2 பேர்கிட்ட எடுத்துட்டாங்க. இப்போ நான் தான் பெருசாக்க விரும்பல. ரெண்டாவது நாள் அதே மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 weeks கழிச்சு வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டு 2 weeks கழிச்சு நீங்கள் மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. நாங்கள் பிளட் கவுண்ட் எடுக்கும்போது 10 வந்திருந்தது. போன உடனே டாக்டர் சொன்னாங்க, அவ்வளோதான், மேக்ஸிமம் பிளட் இப்படி தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு அயர்ன் ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருக்கோம், அப்புறம் விட்டமின் டேப்லெட் கொடுக்குறோம், அதுதான் கொஞ்சம் மல்டிபிள் பண்ணும். கூட வந்து ஃபுட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணும், ஃபுட்டு ஹேபிட்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறீங்கன்னு அவங்க சரியான என்னென்ன ஃபுட்டுன்றது கேரட்டு பீட்ரூட் இப்படி தான் அப்படி லைட்டாக சொல்லி மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த ஆட்டு மண்ணீரல் வந்து சாப்பிடுங்க. நான் எண்ணி சாப்பிட்ற ஆளு, அந்த மண்ணீரல் நல்லா இருக்கு. நாங்கள் அப்கோர்ஸ் இந்த 3 வந்து தான் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் இப்போ வந்து திரும்ப இது மாதிரி டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்கா? என்னுடைய டவுட்டு. எப்படி 9லேருந்து 5க்கு வந்தது அதே மாதிரி இப்போ 10ல் இருக்குது. எவ்ரி டைம் நான் வந்து எவ்ரி 2 weeks இல்லை 1 month ஒரு தடவை எடுத்து பார்க்கணுமா பிளட் கவுண்ட்டை? இல்லை அது டவுன் ஆகிறது வாய்ப்பு இல்லையா? மறுபடியும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன பண்ணலாம்? சார், நீங்க உங்களுக்கு வந்து ஹோல் பிளட் கொடுத்தாங்கன்னா பாதி பிளட் வந்து வேஸ்ட் ஆகும் சார்.
ஃப்ரெஷ் சரி ஆர்பிசின்னு இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே அனிமியால ஓகே ரெட் பிளட் செல் அயன் தான் கம்மியா இருக்கு. ஸோ அயனும் ஓகே ஆக்சிஜனும் கொடுக்கறதுக்கு ரெட் பிளட் செல் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு உடனே ஓகே 5 கிராம் வந்து 7 கிராம் ஆயிருக்கும். உங்களுக்கு 9 கிராம்ல ஓகே இந்த 5 கிராம் ஆனது காரணம் வந்து ஹோல் பிளட் கொடுத்துருக்காங்க 2-3 பேர்கிட்ட இருந்து. அப்ப என்ன ஓ ஆகும், ஹோல் பிளட்ல பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி ம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சரி வேண்டாதெல்லாம் சரி உங்க உடம்புல சேரல. வேணுங்கிற ஓகே ஆர்பிசி மட்டும் சேர்ந்த உடனே உங்க பிளட் வந்து ஓகே ஓகே 6ல இருந்து ஒரிஜினலா என்ன சேருமோ அதான் சேர்ந்து 5 காமிச்சிருச்சு. ஓகே அதுக்கப்புறம் நீங்க ஓகே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பாயிட்டீங்க. இனிமே ஆர்பிசி உங்களுக்கு டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த ஓகே டயட்லாம் நல்லா பாத்துக்காங்க. சர்க்கரை இல்லைல்ல, ஓகே இது சுகர் மறு இல்லைல்ல. இதுல டயபெட்டிக் தான், நான் டயபெட்டிக் பேஷண்ட் தான். இதுவரையில நான் வந்து பார்த்ததெல்லாம் சுகர் லெவலை மட்டும் தான் பார்த்துட்டேனே தவிர பிளட் கவுண்ட் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் பிளட் கவுண்ட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது சரி, பிளட் கவுண்ட் வெரி எடுத்து இம்பார்ட்டன்ட். பார்த்தது சரி. அதான் இது வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. பட் அப்கோர்ஸ் இப்போ நான் எத்தனை நாள் பொறுத்துட்டு மறுபடியும் பிளட் கவுண்ட் எடுத்து பார்க்கலாம் 3 months இல்ல 3 months தேவையா? ஆர்பிசி சிபிசி 3 months சிபிசி ஓகே. 3 monthsக்கு பாருங்க. சிபிஎஸ்சி 3 months கழிச்சு எடுத்து 3 months பார்க்கலாம். அப்புறம் நல்ல இப்போ ஸ்டெபிலைஸ் மறுபடியும் ஆச்சுன்னா டவுன் 1 ஆகுறது, year டவுன் டவுன் ஆகுதுங்கிறது ஆக எப்படி சான்ஸ் இல்லை. தெரிஞ்சுக்கிறது? நீங்க சான்ஸ் இல்லை. சாப்பிடாம உடம்பு பிளட் அயன் சேரலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஓகே உங்களுக்கே டயர்ட்னஸ் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், கிட்டினஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சார், நல்லா டாக்டர் இங்க சாப்பிடுங்க. ஒண்ணுமே உங்க சாப்பிட்டாதான் சஜஷன் வந்துட்டு இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடலாம்? வெதர் அது அவங்க சொன்ன இன்ஜெக்ஷன் கேரட், பீட்ரூட், மாதுளம், இன்ஜெக்ஷன் வேற ஏதாவது டேப்லெட் இருக்குங்களா? அயன் எடுத்துக்காங்க சார். அயன்ல வந்து ஓரோஃபெர்லாம் அயன் இருக்கு, நிறைய இருக்கு. கொடுக்குறாங்க. ஆமா. அயன் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்க ஆ, சர்க்கரை இருக்கிறதுனால பீட்ரூட்லாம் வேண்டாம்ப. ஆ, மீட்டு, ஓகே. ஃபிஷ், எக் அவங்க எல்லாம் சேர்த்துக்காங்க. சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆமா, சரிங்க. நான்வெஜ் சாப்பிடுங்க. பீட்ரூட், கேரட்ல எல்லாம் நிறைய சர்க்கரை இருக்கு. சர்க்கரை சேர்ந்ததுன்னா உங்களுக்கு ஆமா. அனிமியா குறையாது. ஸோ கூடிய வரைக்கும் ஓகே என்னைக்காவது ஒன்றா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. வீக்லி ஒன்ஸ் ஒரு ஓகே பீட்ரூட், ஒரு ஓகே கேரட் பரவாயில்ல. ஓகே ரொட்டீனா ஓகே சேர்த்துக்காதீங்க. நல்ல காய்கறி நிறைய சரி சேர்த்துங்க. மீட்டு, ஃபிஷ் எல்லாம் சேர்த்துங்க, சிக்கன் எல்லாம் ஓகே சேர்க்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ நீங்க தான் டாக்டர். மண்ணீரலே தேங்க்யூ சாப்பிடுறீங்களா சார். அப்புறம் என்ன? தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன பேசுறீங்களா? செல்வம், சாரி சார், என்ன ஸ்ரீதர் கேட்டீங்க? சார். செல்வா பேசுறீங்களா? வாங்க. தேங்க்யூ சார். எனிவே இன்னைக்கு மேடேன்றதால எனக்கு ஆஃப் ஃப்ளோர் இல்லை, உழைப்பாளர். ஓ ரைட் அதனால ஓகே. கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இங்க. ஆம், ரொம்ப இங்கேயும் நாளா உழைச்சிங்கல்ல சார், நிறைய கேட்டு இருக்கணும்ல, உழைச்சிங்க. அதனால இன்னைக்கு இதுக்கப்புறம் எனக்கு உழைப்பாளர் வேலை தினம் தான். இருக்கு. இல்ல என்னோட ரெகுலர் வேலை இருக்கு. சென்னை ஒர்க் அதான் தான் இல்ல. இங்க மேடே எல்லாம் கிடையாது. இங்க லேபர் டேன்ட்டு வேற ஒரு நாள்ல தான் வரும். ரொம்ப லீவ்லாம் நாளா கிடையாது இல்ல, லீவ்லாம் கிடையாது லீவ் மேடேக்கு. இல்ல. லீவ் இல்ல. எங்க பாருங்க எல்லா பேங்கும் தூங்குறாங்க பாருங்க எங்க ஊர்ல. சந்தோஷம். ஆக்சுவலி இதுல நிறைய விஷயம், என்ன இது பிளட் குரூப் இது ஒரு பெரிய விஷயமா, ஏபி 0 O அப்படின்னு ஏதோ சொல்ல போறாங்க. அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியுமே நினைச்சேன். ஆக்சுவலி பார்த்தா எவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ அதை பார்த்து என் ஃபேமிலி குரூப்ல வந்து நான் மெசேஜ் போட்டுட்டே இருந்தேன். நீங்க போட்ட ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு BO, குழந்தைங்க வந்துட்டு ஐதர் O இல்லை B பிறக்கும்ன்ட்டு. நான் B பாசிட்டிவ், என் ஒய்ஃப் O பாசிட்டிவ். என் ஓ, குழந்தைங்க ரெண்டுமே B பாசிட்டிவ். நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களாம் லக்கி, நீங்களாம் B பாசிட்டிவாக பிறந்துட்டீங்க, நல்ல காலம் O வரல, ஏன்னா வந்து யூனிவர்சல் டோனர் அவங்க தான், நம்ம வந்து ரிசீவ் மட்டும் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ரிசீவ் பண்ண முடியாது O வந்தா, அப்படிலாம் சொல்லி கேலி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் போட்டேன் குரூப்பில். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த டிசீஸ் சொன்னீங்க, அதை போய் ரிசர்ச் பண்ணா O பாசிட்டிவ் ஆஸ்னு டாப் நாச்சில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது B பாசிட்டிவ் வந்து 35% இன்க்ரீஸிங்க டயபெட்டிஸில், ஹார்ட் அப்பா, டிசீஸ்லேயும் ஹை ரிஸ்க்கு. O வந்து தே ஆர் ஸோ கிரேட்டர். அப்போ வந்து இன்னொரு ஸ்டடி சொல்லுது, ஸ்டமக் அல்சர் மட்டும்தான் வரும் ஓ குரூப். A and B and AB இது ரெண்டுமே ஹார்ட் டிசீஸ்க்கும் அதிகம், லைஃப் ஸ்பேனுமே வந்துட்டு டு கம்பேரிட்டிவ்லி குறைவுதான் O, தீஸ் கைஸ் ஆர் வெரி ஷார்ட்டர் பீரியட். அப்போ அதையும் நான் போட்டுட்டு லக்கி டு ஹேவ் அம்மா ஓ குரூப், O அம்மா பாசிட்டிவ். குரூப். இப்போ நான் ஃபீல் பேட் பண்றேன், நீங்க ரெண்டு பேரும் B பாசிட்டிவ் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. ஓ குரூப் நான் தான் என்ன நல்லது. போட்டேனோ அதே ஸ்டேட்மெண்ட் மாறிடுச்சு இதெல்லாம் பின்னாடி. தேவையில்லாத பயங்காட்டுது சார். அது ரேர் கேஸ் தான். நோ, அது இட்ஸ் ஸ்டடி சேஸ் இட்ஸ் நாட் தேவையில்லாம் பயம். ஓகே, பட் நாட் அது வந்து நாட் ப்ரூவ்டு இது இட்ஸ் நாட் இது. அது வந்து பெரிய ஸ்டாட்டிக்ஸ் லெவல்ல வரல, பட் காமன் அப்சர்வேஷன். வெரி No, ரேர் no, கேஸ். no, no. இல்ல அது நீங்க இப்போ எல்லாருக்கும் நம்பிக்கைக்காக சொல்றீங்க, பட் ஸ்டடி தான் சொல்லுது. இப்போ நான் ஸ்டடியை தான் சொல்றேன். இப்போ இன்னும் மித்து பேசல, நம்ம we are talking about studies. All ஃபேக்ட், percentage ஃபேக்ட். numbers are available. ஓ numbers பாசிட்டிவ் இருக்கு. பீப்புள் வில் ரெடியூஸ் ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். அதுதான் சொல்றாங்க. நாட் ஒன்லி ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் கூட கம்மின்றாங்க. கேன்சர் ரிஸ்க் ரெடியூஸ் நிறைய ஆகும். அவங்களுக்கு வந்து
ஈவன் அல்சர் கூட வரதுக்கு, ஐ மீன் இந்த ஸ்டமக் கேன்சர் கூட ஆ வரது சான்சஸ் சான்ஸே கம்மின்றாங்க. இல்ல, ஸோ சான்ஸே இல்ல. நிறைய, ஏ அதாவது குரூப்ல உண்டு மேஜர் பிரைமரி ஃபேட்டிக் டிசீசஸ் வந்து அவங்களுக்கு இல்லை இப்போ போய் ஃபுல்லாக இல்ல. பார்த்ததுல மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணா. ஸோ டு கம்பேர் ஆல் பிளட் குரூப், ஓ பாசிட்டிவ் இஸ் டாப். ஓ குரூப்பே நல்ல அதனால டாப்ல இருக்கு. நீங்களாம் நிறைய டொனேட் பண்ணணும் ஓ குரூப்லாம். நான் எங்க ஓ குரூப்? நான் தான் ஓ குரூப் இல்ல இல்லையே. நீங்க பி பாசிட்டிவ் இல்ல, கரெக்ட். பி பாசிட்டிவ். பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ் ஆர் நல்லா இருந்தது பிகமிங் ஓ மேடம். பாசிட்டிவ். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால நான் போய் படித்தேன். இதில் நிறைய இருக்கு. இன்னும் இந்த ஆர்ஹெச்சில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அது கொஞ்சம் கிளியரா கேக்குதா? இருக்கா? ஆர்ஹெச்சில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அது நீங்கள் ஓரளவு சொன்னீங்க, பட் ஸ்டில் நான் இன்னும் கொஞ்சம் போய் படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவ்னா நிறைய இல்லைன்னு ஆன்டிஜனே இல்ல, பாசிட்டிவ்னா ஆன்டிஜன் இருக்கு. ஆனா புரியுது. ஆன்டிபாடி இவங்களுக்கு இருக்கு நெகட்டிவ்க்கு, அதனால தான் ரியாக்ஷன் ஆகுது. சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கோபாலநாதன் சார் வாங்க. அஹ் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் காலேஜில் ஹிமட்டாலஜி டிபார்ட்மெண்ட், ஹெடாலஜி டிபார்ட்மெண்ட் கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. சுத்தமாக ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தோம் நாங்கள். ஸோ எக்ஸ்பென்சிவ் டாபிக் இது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக் ஆல்சோ. சிறப்பாக இருந்தது. ஸோ பிளட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக தமிழில் லிட்ரலி மீனிங் பார்த்தோம்னா உயிர் திரவம்னு சொல்லுவாங்க. உயிர் காக்கும் உயிர் திரவம். ஸோ இது வந்து லோயர் அனிமல்ஸில் வேற மாதிரி இருக்கும், நமக்கு ஹையர் மேமல்ஸ்லேயும் நம்ம ஹியூமன் பீயிங்லேயும் பிளட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய ஆச்சரியம் என்னன்னா, லேன்ஸ்டைனர் வந்து 1901 வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1930 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பல்வேறு காலகட்டங்களில் அதை பற்றின ஆராய்ச்சிகள், ஆர்ஹெச் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு, இன்க்ளூடிங் இப்போ இருக்கக்கூடிய சிந்தட்டிக் பிளட். இப்போ ஆக்சுவலாக வந்து ஜப்பனீஸ் ஆர் தி பைனியர்ஸ் இன் சிந்தட்டிக் பிளட் ரிசர்ச் மேடம். ஸோ இது ஒரு சில ஆர்டிக்கலில் நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த நான் வந்து எனக்கு வந்து ஓ பாசிட்டிவ். இது நான் வந்து காலேஜில் என்சிசியில் இருக்கும்போது பிளட் டொனேஷன் கொடுக்கும்போது ஓ பாசிட்டிவ்னு அப்போ தெரிஞ்சிட்டேன். ஸோ அந்த நேரத்தில் இருந்து என்னுடைய பணிக்காலம் முடிகிற வரலாம் கிட்டத்தட்ட ஒரு 6 முறை பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி என்னுடைய பணிக்காலத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட பிளட் டொனேஷன் கேம்ப்ஸை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பொது சுகாதாரத்துறை சார்பாக. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் 1000 யூனிட்ஸ்க்கு மேலே நான் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ற ஒரு நிலையில பெருமையோட சொல்லிக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பிளட் டொனேஷன் கொடுத்த பிறகு வித்தின் அ டேல 1 or 2 டேல நமக்கு அந்த பிளட் வந்து ரீகெயின் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது, நீங்களும் போட்டிருந்தீங்க. ஸோ வாட் இஸ் த மெக்கானிசம் பிஹைண்ட் இட்? இஸ் இட் இன்டர்னல் மெக்கானிசம் ஆர் எக்ஸ்டர்னல் மெக்கானிசம்? இன்டர்னல். bone marrow உடனே comes to help. Body bone marrow is ready to release. It is unbelievable in our body system. ஏன்னா ஒரு 300 ml நமக்கு வெளியே போகுது, திரும்பியும் வித்தின் டே 1 or 2 டேல அது ரீப்ளேஸ் ஆகுதுன்றது இட் இஸ் அமேசிங். ஸோ பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேடம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பு. தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பிரசன்னா வாங்க. மேம் வணக்கம். ரொம்ப நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. ஒன்று வந்து நீங்க ஆல்ரெடி சொன்னது தான், நல்ல கண்டிஷன்ல இருக்கும் பொழுது அவங்க பிளட்டை எடுத்துட்டு ஏதாவது கிரிட்டிக்கல் சர்ஜரி, மேஜர் சர்ஜரினா ஏத்துவாங்கன்னு. இது எங்க அப்பாவுக்கு நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்க பிளட்டை எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கே ஏத்துனாங்க. இன்னொன்று வந்து என் பையன் ரெகுலர் டோனர். அவன் இது வரைக்கும் ஒரு 11 தடவை கொடுத்துருக்கான். பிளேட்லெட் டோனர். அவன் ஓ பாசிட்டிவ் தான். ஒரு சில சுந்தரமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கம்ப்ளீட்டா 3 months முடிஞ்சு அந்த 90 டேஸ்னா 90 டேஸ் கம்ப்ளீட் ஆனாதான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. பட் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி 56 டேஸ்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் அந்த டெஸ்டே பண்ணாம அவங்க டேஸ் மட்டும் நோட் பண்ணி சொல்றாங்க. அது ஒரு கிளாரிட்டி வேணும். இன்னொன்னு, பிளேட்லெட் கொடுக்கும் பொழுது நார்மலா நம்ம 2 weeks ஒன்ஸ் பிளேட்லெட், ஈவன் 1 week ஒன்ஸே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா இவன் 2 weeks முடிஞ்சு போகும் பொழுது 1 month கழிச்சு வா, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், டென்டல்லவோ இல்ல வேற ஏதாவது மைனர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா எவ்வளவு நாள் கொடுக்க கூடாது? இந்த 3
டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தா உடனே பிளட் எல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுல ஒரு 0.5 ml 10 ml தான் வேஸ்ட் ஆகும். அவங்க பிளட் கொடுக்கலாம் வித்தின் அந்த புண்ணு ஆறுன அப்புறம் தே கேன் கிவ் பிளட். பட் முதல்ல நீங்க அந்த குழந்தைக்கு பிளட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அவன் 56 days தாண்டி வந்தான்னா அவனோட ஹோல் பிளட்டை எடுத்து அவங்க பிளேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் அவன் 56 daysக்குள்ளேயே 2 நாள் ஒரு 4 நாள் ஒருத்தர் போயிட்டா நம்ம பிளேட்லெட் எடுத்துக்காங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிளேட்லெட் ஆல்சோ நீட்ஸ் ஹோல் பிளட் ஃப்ரம் வேர் பிளேட்லெட்ஸ் ஆர் செப்பரேட். கீமோஃப்ராக்ஷன் மாதிரி பண்ணிட்டு அதை நாங்கள் தனியாக வச்சுப்போம். ஸோ அப்போ எதுக்கு அந்த குழந்தைக்கு இல்லாத ஹோல் பிளட்டை எடுத்து கொடுக்கணும்? பிளேட்லெட் மட்டும் எங்களுக்கு வேணுங்க சார். வி டோன்ட் வாண்ட் அன்னெசரிலி ஆர்பிசி பிளாஸ்மா அதெல்லாம் வேண்டாம். ஸோ பிளேட்லெட் மட்டும் வேணும்னா நாங்கள் வந்து அந்த ஆல்ரெடி ஸ்டோர்டு பிளட்லேருந்து பிளேட்லெட் பிரித்து வச்சுருப்போம், அதை கொடுத்துப்போம். ஸோ இவன் வந்து பிளட்டை ஹோல் பிளட்டாகவும் எடுத்துக்காங்கன்னு சொல்லலாம் ஆஃப்டர் 90 daysக்குலாம். 90 days ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க நேரம் அந்த டாக்டர்ஸ் பார்க்கறச்சே அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்போம். அவன் சப்போஸ் இன்ஜினியரிங் படிக்கிறான் அங்கேயும் அலையணும் அப்படின்னா நாங்களே கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் அந்த பையனுக்கு ஸ்ட்ரென்த் வரட்டும், நல்லா வரட்டும். வீட்டில் உட்காந்து நல்லா விவசாயம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற பையனா இருந்தால் 56 days எடுத்துக்கலாம். இவர் பார்த்தோன்னா பாவம் ரொம்ப லேங்கியா இருப்பாரு, ரொம்ப வெளியில போயிட்டு வரட்டும், அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உடம்புல பிளட் ஸ்டோர் ஆகி நல்ல ஸ்டெபிலைஸ் ஆன அப்புறம் வர சொல்லலாம்னு சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த டாக்டர்ஸ் விஷயம் தான், அவனோட கண்டிஷனும் டாக்டர்ஸோட விஷயம் தான். மற்றபடி பிளேட்லெட் தனியாக கொடுக்க வேண்டாம் சொல்லுங்க, அவர்கிட்ட அடிக்கடி கொடுக்க வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? வாங்க. மேடம் வணக்கம். ரொம்ப 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 அதான் நம்பிட்டே இருக்கேன். கெமிக்கல் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கூப்பிடலான்னு. நான் புரோட்டீன் how does protein become RBC ன்னு எல்லாரும் கேட்பாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க வந்து ரொம்ப ஆப்டா பிளட் கிடையாது, பிளட் பேர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாரு அவரு. அப்படி சொல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றாரு. நீங்க ரொம்ப அப்படி பார்த்தோம்னா அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஏன்னா பிளட்ல வந்து யூ ஹேவ் ஹீமோகுளோபின், சைட்டோபிளாசம் இருக்குது. ஹீமோகுளோபின் தான் மேஜர் ரோல். நான் சாருக்கு இப்ப ஸ்டீஃபனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் நான். ஏன்னா நீங்க நேத்து கேட்டீங்க இல்லையா குளோரோஃபில் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து ஃபார்முலா கேட்டீங்க, பிளஸ் எப்படி வந்து அந்த O2 வந்து லிபரேட் பண்ணுன்னு கேட்டீங்க இல்லையா. அது அப்ப சொன்ன நானு குளோரோஃபில் மாதிரி ஒண்ணு வந்து நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் இருக்கு, சிமிலர் ஸ்ட்ரக்சர்னு. அது வந்து சாருக்கு அனுப்பிச்சவன் போட்டு காமிக்கிட்டோம். அதுல இருந்து சில மெக்கானிசம் நான் சொல்லுவேன், நான் எப்படி வந்து அந்த ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். மோரோவர் நீங்க சொன்ன கேட்டீங்களா குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர், குளோரோஃபில் வந்து எப்படி வந்து அந்த ஆக்சிஜன் லிபரேட் பண்ணு கேட்டீங்க. அது இதுதான் குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் இதுதான் லெஃப்ட் சைடுல இருக்கிற ஸ்ட்ரக்சர். ரெண்டுக்கும் முக்கியமான என்ன டிஃபரன்ஸ்னா வந்து ஹீமோகுளோபின்ல வந்து அயன் Fe2+ இருக்கு அது சென்ட்ரல் ஆட்டத்துல. குளோரோஃபில்ல வந்து மெக்னீசியம் 2+ இருக்குது. இந்த அந்த ரெண்டு தான் டிஃபரன்ஸ், அந்த ரெண்டு தான் மேஜர் ரோல். அதனாலதான் குளோரோஃபிலும் நம்ம உடம்புல ஹீமோகுளோபினும் பிளேஸ் a மேஜர் ரோல் அப்படிங்கிறோம். எப்படி குளோரோஃபில் வந்து லிபரேட்ஸ் O2 இந்த மெக்கானிசம் நடக்கும். இந்த ஹீமோகுளோபின்ல வந்து இட் அப்சார்ப்ஸ் O2 and take it to all the places. ஆமா, அது பிகாஸ் ஆஃப் அந்த அயன் இருக்கறனால இட் டேக்ஸ் O2 எடுத்துக்குது. எப்படி O2 எடுக்கும் அப்படின்னா அந்த அயன் இந்த மாதிரி ஹீமோகுளோபின்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஆல்பா ஹீமோகுளோபின், பீட்டா குளோபின் 2 4 இருக்கும். 4ல வந்து பாத்தீங்கன்னா 4 அயன் சைட் இருக்கும். அந்த 4 அயன் சைட் வந்து will take 4 molecules of O2. அந்த 4 molecules of O2 வந்து எடுத்துட்டு போயிட்டு it goes to go to lungs. அங்கிருந்து O2 ஃப்ரெஷ் O2 பிக்கப் பண்ணிட்டு then it goes to all parts of the body. திரும்பி மறுபடி O2 லங்ஸுக்கு போறப்ப அங்க இருக்கிற CO2 எடுத்துக்கிட்டு it take whatever CO2 is there in the bloodstream, take it to lungs and then exhalate out. ஆமா, எக்ஸிலேட் அவுட். அது தான் இந்த ஹீமோகுளோபினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்னாலதான், மெயின் ஸ்ட்ரக்சர் இதனாலதான் பண்ணுது. இந்த மெக்கானிசம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனாலதான் அந்த மெக்கானிசம் இஸ் பாசிபிள். இதே இந்த ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி மெக்கானிசம் மெக்னீசியம் எப்படி சார் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது? மெக்னீசியம் கார்பன் டை ஆக்சைடு இல்ல, மெக்னீசியம் எடுக்காது. மெக்னீசியம் இந்த அயன் ஹீமோகுளோபின் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான். குளோரோஃபில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, குளோரோஃபில் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இட் அப்சார்ப்ஸ். இது ஒரு போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. சன்ல இருந்து இட் டேக்ஸ் அவுட் எனர்ஜி எடுத்துட்டு அந்த மெக்னீசியம் எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். லிபரேட் ஆகி கிவ்ஸ் யூ எனர்ஜி. அது எனர்ஜி எங்கன்னா இந்த குளோரோஃபில் அந்த லீஃப்ல போய் பண்ண உடனே
லீஃபில் இருக்கிற வந்து சில அமௌண்ட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைட்ல பிரேக்கப் ஆகி யூ வில் கெட் நம்ம O2. பிரீத் பண்ற கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்குது அந்த அது குளோரோஃபில். எடுத்துக்குது. ஆமா, கரெக்ட். அது எடுத்துட்டு அது O2 பிளஸ் வாட்டரா வெளியே வரும்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதுதான் இந்த ரெண்டுக்குள்ள முக்கியமான இது. ஸோ எதுக்கு இந்த சைஸ் அயன் கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம் அப்படின்னம்னா, நம்ம ரெட் பிளட் செல்ஸ்ல வந்து முக்கியமா இருக்கிறது வந்து ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் இல்லாட்டி ரெட் பிளட் செல்ஸே கிடையாது. தோ சைட்டோபிளாசம் இருந்தாலும் ஹீமோகுளோபின் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹீமோகுளோபின் சர்வைவல் ஆகிறது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இதுவும் இருக்கிறதுனால தான் நம்ம ரெட் பிளட் செல்ஸ் நம்ம என்டையர் பாடி வந்து நல்லா இருக்குது. அதே சிமிலர் ஸ்ட்ரக்சர் வந்து குளோரோஃபில் இருக்கிறதுனால எல்லா எந்தெந்த மரம் எல்லாம் கிரீனா இருக்கும் இந்த குளோரோஃபில் இருக்கும். இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து we get அது O2 and then we are just living. இந்த ரெண்டுக்கும் இந்த காமன் ஸ்ட்ரக்சர் இது வந்து so, எப்படி ஒரு நேச்சர் எப்படி கொடுத்ததுன்னு தெரியல. ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து ஒண்ணுல வந்து அயன் 2+ இருக்கும் ஹீமோகுளோபின்ல. அதனாலதான் அயன் டானிக் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கேஸ் ஆஃப் குளோரோஃபில் வந்து மெக்னீசியம் 2+ இருக்கும். ஓகே, இதை மூடிடலாம் சார். இப்ப கமிங் பேக் டு நார்மல் திங். Thank you. நீங்க சொன்னதுல வந்து நீங்க சொன்ன எல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா தெரியாது. டு வெரி சின்சியர். RH மைனஸ் எதனால வருதுன்னு வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தது இல்லை. RH பிளஸ் கொஞ்சம் தெரிஞ்சது. RH மைனஸ் வரைக்கும் எதனால வருதுன்னு தெரியாது. இப்ப we understood that. ரெண்டாவது வந்து அந்த கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து எப்போ முதல்ல ஒரு தடவை படிச்ச மாதிரி இருக்குது. ஆனா இப்ப நீங்க சொன்னது ரொம்ப கிளியர், ரொம்ப கிளியர்னு வச்சுங்களேன். இப்ப சொன்ன மாதிரி இப்ப என்னோட வந்து O பாசிட்டிவ், என்னுடைய ஒய்ஃப் வந்து A பாசிட்டிவ், குழந்தைங்க 2 பேருமே A பாசிட்டிவ். ஸோ அந்த நீங்க போட்ட காம்பினேஷன் கரெக்டா வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது மாதிரி தான் எல்லாமே வரும். ரெண்டாவது வந்து டோனர் ரிசெப்டர், அது உண்டான காம்பினேஷனை கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப அருமை. அதெல்லாம் பெர்ஃபெக்ட். இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கணும் சிஸ்டத்துல. ஸோ தட் நமக்கு உதவுது. யாருக்காவது ஹெல்ப் பண்றப்ப டக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. அன்லஸ் வித் தே கோ டு டாக்டர் சொல்றப்ப தான் தெரியும். மற்றபடி காமன் மேனுக்கு தெரியாது. ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. மூணாவது நீங்க சொன்ன மாதிரி ஹாரோஸ்கோப் பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பையனும் பொண்ணு எந்த பிளட்ல இருக்குது பிளஸ் ஏதாவது வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறது. இது ஆக்சுவலா வந்து மகாராஷ்டிரா. இது வந்து ஒரு 1980-90லயே நான் மகாராஷ்டிரா இருந்தப்ப அப்ப அங்க வந்து இந்த குண்டலி ஹாரோஸ்கோப்பும் பாப்பாங்க. அதை காட்டிலும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க வந்து they will call the boy or girls as the case may, mostly they will call the boy and check the blood test. அதுல வந்து எல்லாமே பாத்துருவாங்க. நாட் ஓன்லி இந்த இது மத்ததாவது இருக்கான்னு பாப்பாங்க. ஏன்னா பூனால வந்து வெரி காமன். இந்த உங்களுக்கு தெரியும் அங்க நாட் ஓகே, அது வந்து வெரி காமன். அவரு பேர் அந்த ஒரு தம் அடிப்பாங்களே ரஜினிஸ். ரஜினிஸ் வந்து ரொம்ப காமன் அங்க பூனால இருக்கிறப்ப. அதனால நிறைய பேர் வந்து ரஜினிஸ்க்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க. அதனால சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன். பிளஸ் பூனா வந்து அப்ப பூனா பாம்பே ஜென்ரலா வந்து நம்ம மாதிரி ரிசர்வ் டைப் கிடையாது இல்லையா, தமிழ்நாடு மாதிரி. நம்ம தான் பஸ்ல பக்கத்துல யார் வாங்கினா ஒடிஞ்சு உட்கார கூடாது. அங்க வந்து எல்லாம் யாரு பண்ணி யாரு பண்ணி உட்காந்துக்கலாம். கொஞ்சம் காமனா இருக்கிறதுனால they always try to see இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பாக்கணும். அப்பயே சொன்னாங்க. இப்ப எல்லாம் இன்னும் இப்போல வாலண்டியர் வந்து கம்பல்சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே நான் சொல்றது வந்து நம்ம 90ஸ்லயே அந்த மாதிரிதான் பண்ண சொல்லுவாங்க வச்சுக்கோங்க இருக்கும். பட் ஓவராலா யூ ஹவ் given a very clear crystal very fantastic presentations. ரொம்ப நாலேஜபிளா இருந்துச்சுங்க. ரொம்ப நாலேஜபிள். இன்க்ரீஸ் அவர் நாலேஜ். Thank you very much. Thank you. So the chronic smokers, chronic alcoholics, they should not donate blood too frequently. Their blood has been contaminated. They should not give. RBC will be very friable. Yeah, smokers. ஸ்மோக்கர்ஸ் ஜெனரலா என்ன ஆகும்னா பாய்சனஸ் கெமிக்கல் கால் நிக்கோட்டின். அது பிளட்ல எப்பவுமே கொஞ்சம் இருக்கும். ஸோ அவங்க அந்த பிளட் பாய்சனஸ் வந்து மற்றவங்க கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். அதே மாதிரி ஆல்கஹால் ட்ரிங்க் பண்றவங்க வந்து அவங்க பிளட் சாம்பிள்லயும் ஒரு பர்டிகுலர் இது ஆல்டிகேட் ஃபார்ம் ஆகும், நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அது அவங்க கொடுத்தாலும் நாட் குட். அதனாலதான் இந்த மாதிரி ஹெவி ஸ்மோக்கர் ஹெவி ஆல்கஹாலிஸ் வந்து கொடுக்கூடாது. அப்கோர்ஸ் டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்து இன்னொரு வேற காம்ப்ளிகேஷன்ஸ் அது அவங்களும் தர மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்குது. தேங்க்யூ. வெரி நைஸ் மேடம். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆரம்பி சார் வாங்க. வணக்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியல. நாங்கள் வெறுமனே வந்து பிளட்ல வந்து 4 குரூப் தான் இருக்குதுன்னு நினைச்சா அப்படி இருந்துருந்தோம். RH ஃபேக்டரை பத்தி
சொன்னீங்க வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் இன்னொரு தடவை இந்த ஸ்டீஃபன் சார் மறுவொலிப்பு மாதிரி எங்களுக்கு இன்னொரு தடவை போடும் பொழுது நாங்கள் நிச்சயம் இன்னொரு தடவை பார்த்துட்டு தான் அதை பற்றி மங்கியோட சொல்லணும். ஆன்டிஜன் சார், அது மங்கிட்ட தான் கிடைக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு, நம்மளுக்கு ஆர்ஹெச் ஆன்டிஜன் பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் நிறைய பேர் இருக்கு, நோ ப்ராப்ளம். நெகட்டிவா இருந்தா தான் ப்ராப்ளம். அது இல்ல, நெகட்டிவ் ஆன்டிஜனே இல்லைன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. இப்ப ஸ்ரீதர் சார் வந்து கெமிக்கல்ல வந்து அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஜாம்பவான், அதனால உங்களுக்கும் உடனே புரிஞ்சிடும். முடிச்சுக்கிட்டாங்க வந்து அவங்கலாம். எங்களுக்கு உண்மையிலே அங்க அந்த பார்த்து சிலது புரியல உண்மையிலே, அதனாலதான் சார் உங்களுக்கு சார் ஒரு நிமிஷம், ஜாம்பவான்னா சொல்லாதீங்க. எனக்கு அறிவு தெரிஞ்சு ஒரு 5% தான் இருக்கும். அதுவும் பழைய காலத்து கெமிஸ்ட்ரி. சோ மாடர்னா நிறைய இருக்குது, வால்யூம் இஸ் பிக். அதனால கட்டுறது கைமண் அளவு தானே எல்லாருக்குமே. அப்படி இல்ல சார். எங்களை பொறுத்தவரை இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு புதுசு. நான் இன்னைக்கு கூட தான் நடந்த நிகழ்ச்சியில பார்த்த வந்து நிறைய விஷயங்கள், அறியாத விஷயங்கள் தளத்துல வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏபிஓ பிளட் குரூப் புரிஞ்சிருச்சா? ஏபிஓ ஏபி அதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ண அதெல்லாம் அந்த இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஆர்ஹெச் ஈஸி. ஆமா. இப்ப நான் ஒரே வந்து ஒரு ப்ராப்ளமே இல்ல, ஆர்ஹெச் பாசிட்டிவ் நிறைய வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எல்லாருமே ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் 90% 5% நெகட்டிவ். ஆமா. அவங்களதான் ப்ராப்ளம். ஓ நெகட்டிவ்னா அவங்க ஆர்ஹெச் இல்ல, அவங்களுக்கு இல்லாம பிறக்குறாங்க. ஏன்னா அம்மாவும் ஆர்ஹெச் நெகட்டிவ், அப்பாவும் ஆர்ஹெச் நெகட்டிவ், குழந்தையும் ஆர்ஹெச் நெகட்டிவா பிறந்திருக்கலாம். எனக்கு வந்து ஓ பாசிட்டிவ், ஒய்ஃப் வந்து ஏபி பாசிட்டிவ் வந்து, அதனால வந்து குழந்தைங்க எல்லாம் எய்தர் ஏ ஆர் பியா இருக்கலாம், ஆமா. ஏபியா இருக்கலாம். பையன் வந்து ஏபி தான், என் பையன் வந்து ஏபி பாசிட்டிவ் இருக்கான். ஏபியா போட்டு அதுல வந்து பொண்ணு வந்து பி பாசிட்டிவ் இருக்கு வந்து. அதான் ஏபில இருந்து பி வந்துரும். ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் அதான் எனக்கு வந்து மற்ற என்னோட நான் மட்டும் ஓல இருக்க மட்டும் எல்லாம் இல்லைன்னு இப்ப நீங்க சொன்ன உடனே அதை திங்க் பண்ணி பார்த்தோம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஆன்டிஜனே இல்லையே, நீங்க வெறும் ஓ தானே, ஜீரோ. ஆமா. அதனால ஏபியை பிரிச்சுப்பாங்க, ஏபி ஆன்டிஜன் ரெண்டா பிரியும், ஒன்னு பிரிச்சு அது வந்து. ஆமா மேடம், அது பார்த்தோம் வந்து ரொம்ப ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. அடுத்து இன்னொரு ஒரே ஒரு கேள்வி மேடம். அதாவது இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை 30 தடவைக்கு மேலே நான் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அப்புறம் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து அப்போ நாங்கள் வந்து கம்பைன்டு பிஎம்ஜி ஆஃபீஸ் இருந்தது, அந்த டெலிகம்யூனிகேஷன் ஆஃபீஸ். அப்போ வந்து நாங்கள் ஒரு பிளட் குரூப்புக்கு நாங்கள் ஒரு எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து அசோசியேஷன் கேம்பெயின் நடத்துவாங்க. ஆமாம், கேம்பெயின் நடத்துவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ரெகுலராக எங்கள் பேரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் ரெகுலராக கொடுப்பாங்க. நாங்கள் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லை, எங்களுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோம் எங்கள் பேரெல்லாம் வந்து நோட்டட் இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் ஆட்டு சின்ன குழந்தைகளை பண்ணும்பொழுது ப்ரெஸ் பிளட் கேட்கும்போது எங்களை எல்லாம் வந்து ரெகுலராக கூப்பிடுவாங்க. நாங்கள் போய் நாங்கள் பேரை வாலண்டியராகவே கொடுத்துட்டு வருவோம். அதனால கிட்டத்தட்ட இருப்பாங்க. ஆமா ஆமா, அது எங்களுக்கு ரெகுலராக கூப்பிடுவாங்க, நாங்களாம் ரெகுலராக போயிருக்கிறோம். அப்புறம் இந்த போன் மேரோவுக்கு வந்து கேன்சர் இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆர்பிசி எல்லாம் தேவைப்படாது, ஒன்லி பிளாஸ்மா மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மைங்களா? அது அப்படி ஏற்றும் பொழுது நமக்கு வந்து திருப்பி வந்து நம்ம பிளட்டே வந்து நமக்கே திருப்பி வந்து அது ஏற்றுற மாதிரி அந்த ஒரு சர்க்குலர்ல நான் வந்து ஒரு தடவை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சரஸ் இன்ஸ்டியூட் அடையாறுல கொடுக்கும் பொழுது அவங்க இடது பக்கத்தில் ஒரு நீடில் போட்டாங்க, அது வந்து பிளட் எடுத்தாங்க, மேலே வந்து அந்த சர்க்குலர் ஒரு பாட்டிலில் வச்சு அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தது. அதில் பிளாஸ்மா மட்டும் கலெக்ட் ஆச்சு. அப்போ ரைட் சைட் இன்ஜெக்ஷன் வந்து திருப்பி வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த ஆர்பிசி ஏறிக்கிட்டு இருந்தது. அது என்ன சிஸ்டம்னு தெரியல. அதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலான்னு இருந்ததுன்னா அது தெரிஞ்சுக்கிடலான்னு தான் பிரிக்கிறாங்க. ஆர்பிசியா ஹோல் பிளட் பிரிக்கிறாங்க, ஆர்பிசியா பிரிக்கிறாங்க, பிளாஸ்மா பிரிக்கிறாங்க. பிளாஸ்மா பிரிச்சோன்னா பிளாஸ்மால இருக்கிற புரோட்டீன் ஃபைப்ரினோஜன்லாம் போன் மேரோக்கு தேவை. ஆர்பிசி வந்து ஹீமோகுளோபின் சார் சொன்ன மாதிரி ஆர்பிசிக்கு தேவை. ஸோ பிளட்டும் உற்பத்தி ஆகும், போன் மேரும் நல்லா வரும். போன் மேரோ நல்லா ஆச்சுன்னா ஆர்பிசி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் ஆயிடும். ஸோ அது மாதிரி அப்பவே பிரிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. நாங்களாம் யூஸ்வலா லேப்ல வச்சுதான் பிரிப்போம். அது அப்பவே பிரிச்சாங்க, அப்பவே வந்து பிரிச்சாங்க. ஏன்னா அது ஓடி சைமல்டேனியஸா ரெண்டு பாத்துருக்கீங்களே? ஆமா, நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ரெகுலரா கேட்டது பாத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டும் தேவையா இருந்திருக்கும். அப்ப அதனால அது தெரியல, அது தெரிஞ்சுக்க இந்த நேரத்துல. ஏன்னா போன் மேரோவும் டிப்ரெஸ் ஆயிருக்கும், கண்டுபிடிச்சிருப்பாங்க போன் மேரோ ஒர்க் வந்து கம்மியா இருக்குன்னு. ஆமா, எங்க ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ற கலீக்கு ஒருத்தருக்கு தேவைப்பட்டது, அதனால கேட்டாங்க. நாங்க ஒரு 4 பேர் போயிருந்தோம். போயிட்டு இமீடியட்டா போயிட்டோம். நவ் இஸ் நோ மோர். அந்த லேடி வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நோ மோர். அவங்க இருந்தாங்க ஒரு 2 வருஷம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் தேர். ஆனா அந்த நேரம் அப்படி பிரிச்சாங்க. நீங்க நார்மலா வந்து நம்ம யூஸ்வலா பண்ண ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி ஒரு தராசு மாதிரி இருக்கும், அது அந்த பெண்டுல ஆசிலேஷன் மாதிரி வந்து வச்சு அப்படியே வந்து பிரிச்சாங்க. நிறைய மெத்தட் இருக்குது, அதுல ஒரு ஜிஹெச் மேக்சிமம் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கும் இதுதான் நாங்க போயிட்டு வந்திருக்கிறோம் மேடம். ரொம்ப எக்ஸாஸ்டிவா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நல்ல தகவல், நல்ல ஸ்டீஃபன் சார் ரொம்ப நன்றி சார். அமுதா மேடம் பேசுறீங்களா? நான் ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். டாக்டர் சொன்னதுக்கு இந்த அரும்பத உரை பொழிப்புரை சொல்லுவாங்கல்ல, அதனால அவங்க டாக்டர் அலுமேல் சொன்னதுக்கு ஆறுமுக சாருக்கு ஒரு பதில். சொல்லுங்க சார். குரங்கோட டச்ல இருந்து பாசிட்டிவா இருந்தோம்னா ப்ராப்ளமே கிடையாது, குரங்கு விட்டுட்டு வந்துட்டோம்னா தான் ப்ராப்ளம்ன்றாங்க.
இப்ப எந்த குரங்க சொல்றீங்கன்னு புரியல எனக்கு. இல்ல ஆராய்ச்சின்னு சொல்றது ரீசஸ் மங்கி, ஆராய்ச்சி பாசிட்டிவ்னா மங்கி கையில இருக்கிறது நம்ம கையில இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம குரங்கோட டச்ல இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம். சார் இது தனியா எப்போ பேசுவோம் சார். விட்டுட்டு எவால்வ் ஆறோமோ அப்பதான் இப்ப ஸ்டீஃபன் மாதிரி ஆளு ஜீரோ எல்லாம் கஷ்டப்படுவாங்க. தனியா பேசுவோம் சார். தனியா தனியா பேசுவோம் பேசலாம். நல்லது சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் கஸ்தூரி சார், மேடம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா, ரொம்ப அழகா எல்லாத்த பத்தியும் ரொம்ப சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் நிறைய பிளட் குரூப் எல்லாம் வேற இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது கொஞ்சோண்டு தானே, இவ்வளவு விஷயங்கள் 49 பிளட் குரூப் இருக்குமா? ஏபிஓல RH 5 இருக்கு. அதுதான் ஒரே ஆச்சரியமா இருந்தது. அப்பாடி இத்தனை அந்த காலங்கள்ல நம்ம சொல்லும் போது எல்லார் உடம்பிலும் ஓடும் ரத்தம் சிவப்பு, அது ஒண்டிதான் படிச்சு வச்சோம். இப்பதான் அந்த ஓடுற ரத்தத்துக்குள்ளார எத்தனை பிரிவுகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. இப்ப எல்லாரும் ஒரு இனம்னு சொல்ல முடியாது போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இனமாயிட்டாங்க. இப்போ ஒரு டிகிரி இனம் ஒண்ணுதான், டிகிரி வேற இல்ல அந்த ஆமா, இனிமே அப்படி சொல்ல முடியாது போல இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேம்மா, அந்த பிளட்ல இத்தனை விஷயங்கள் இருக்கிற மாதிரி நாம சுவாசிக்க கூடிய அந்த மூச்சு காற்றுலயும் நிறைய விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சிஜன்ல காற்றையும் அந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல எத்தனை இருக்குது, யார் யாரு எந்தெந்த விதமான காற்றை சுவாசிக்கிறாங்க, ஒரே நேரத்துல எல்லா இடங்கள்லயும் ஒரு மரணம் நிகழ்கிறதுன்னா அப்ப அந்த காற்றுல ஏதோ ஒண்ணு அந்த உயிர் காற்று உள்ள போக முடியாது, ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. அப்படியெல்லாம் கூட யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி நம்ம கண்ணீரை கூட, ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எல்லார் கண்ணீரும் உப்புதான், எல்லாருடைய ரத்தமும் சிவப்பு தான். அப்ப அந்த கண்ணீரையும் ஆராய்ச்சி பண்ணணும் போல இருக்குது. ஏன்னா அதுல எந்த மாதிரி உப்புக்கள்லாம் இருக்குது அப்படின்னுட்டு. ஆனா இந்த ஆராய்ச்சிகள்னு பார்க்கும்போது போக 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 விரிஞ்சுக்கிட்டே போகுது. அதுல இடையில நம்ம ஸ்ரீதர் சார் சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம் போட்டு அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்தது. இலைக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு பாத்தீங்களா, ஆப்போசிட். இலை கொடுக்குற ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடு அது சுவாசிக்குது. ஆமா, அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிறத கூட அப்படிதான். என்னோட காற்றை தான் எதிர்க்க இருக்கிறவங்க சுவாசிக்கிறாங்க, அவங்க சுவாசிக்கிற காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். அப்ப எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கறதும் நம்ம அது உள்ளார நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஆனா உங்களுக்கு உங்களோட ஆர்வம் அதுல தெரிஞ்சுது, நல்ல ஆர்வம். அந்த எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும், எல்லாத்தையும் உங்க அத்தனை பேரும் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆர்வம் ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா 2 மணி நேரம் செலவழிக்கிறீங்க, அதுல உங்களுக்கு தெரிஞ்ச கொடுத்தாதானே எனக்கு திருமதியா இருக்கும். சப்ஜெக்ட் 2 மணி நேரம் சும்மா ஒண்ணுமே இதெல்லாம் வருதேம்மா, இந்த பிளட் கேன்சர் எல்லாம் வருது, அதெல்லாம் எப்படிமா? அது குரூப் சம்பந்தம் இல்ல, சில செல் மாத்திரம் ஜாஸ்தி ஆயிடும். RBC ஜாஸ்தி ஆச்சுன்னா பாலிசைத்தீமியான்பாங்க, அது RBC கேன்சர். WBCன்னு சொன்னேன் இல்லையா, ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றும் கேன்சர் ஆக சான்ஸ் இருக்கு. அப்புறம் லிம்பாட்டிக் செல்ஸ், லிம்போமா அந்த கேன்சர், ஹாட்ச்கின் டிசீஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் கேன்சர் வர சான்ஸ் இருக்கு. அது வேற ஃபேக்டர்னால, நாட் குரூப். அதுல ஒவ்வொரு செல்லுமே பிளட் கேன்சர்னா எத்தனை செல்லு எங்க இருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும். இப்பமா இந்த ரத்தத்துல சிவப்பணுக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, விலங்குகள்லயே இந்த சின்ன சின்ன பூச்சிகள்ல சிவப்பணு இல்லாத ரத்தம் உள்ளது இருக்குல்ல, அப்ப அதுங்களுக்கெல்லாம் எப்படி சிவப்பு அணு வரும்? ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்லயே. ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி சான்ஸ் அந்த பூச்சிக்கு வந்துருக்கும். அதோட லங்ஸ் அப்படியே அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் எடுத்துக்கும். அதுக்கு அந்த குரூப் வழியா போய் பிளம்பிங் சிஸ்டம் வழியா குழா வழியா போகணும்னு காசு இல்ல. மீன்லாம் கூட அப்படியே சுவாசிக்கும், வெளியில இருந்து காத்துல இருந்து எடுத்துக்கும். ஆனா அது உடம்புல வரக்கூடிய ரத்தம் சிவப்பா இருக்குதே. ஆமா, அது உடம்புல உள்ள போனா RBC அது அயன் சேர்ந்துடும். அது சாப்பிட்டதுல கண்டதெல்லாம் அயன். அது அயன் புரோட்டீன் தானே, அந்த புரோட்டீன் அயன் சேர்ந்தா ஹீமோகுளோபின் ஆயிடும். அது ரெட் ஆயிடும், ரெட் செல்ஸ் ஆயிடும். ஒயிட் பிளட் இருக்கு, சில ஒயிட் பிளட் அனிமல் இருக்கு. பிளட்டே ஒயிட்டாவே இருக்கும். ஆமா இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இப்ப அந்த சிவப்பணு இல்லைன்னா அதனால அதுக்கு ஒண்ணும் பாதகம் இல்லையா? அது என்ன சொல்றது, அகாமடேஷன், அது அக்ளிமடைசேஷன், அந்த இயற்கைக்கு அதை பழகிடுச்சு. அது நல்லா, அதோட டிரைவிங் கெப்பாசிட்டி அப்படிதான் வரணும் இந்த மாதிரி. அதனாலதான் அதுக்கும் நன்மையா இருக்கும், மற்ற உயிருக்கும் நன்மையா இருக்கும்.
ரொம்ப ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துக்கள். எங்க வீட்ல எங்க எல்லாருக்கும் பி குரூப் தான். எனக்கு, என் பையன், பொண்ணு, என்னோட ஹஸ்பண்ட் கணவர், எல்லாருக்குமே பி தான், பி பாசிட்டிவ் தான் எங்க வீட்ல. நீங்க ஓ கூட வந்திருக்கலாம். இன்னொரு குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா ஓ வந்திருக்கும். ஏன்னா B+B ஓ கூட வரலான்னு சொன்னேன் இல்லையா நான். ஆனா எங்க வீட்ல எல்லாருமே பி தான். இல்ல ஓ வர சான்ஸ் இருக்கு. யாராவது கேட்டா நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா நானும் பி, எங்க ஹஸ்பண்ட் பி, எங்க வீட்ல ஓ வந்திருக்கேன்னு கேட்டேன். வர சான்ஸ் இருக்கு. அந்த பில இருந்து ஒரு சின்ன ஓ வரும், இந்த பில இருந்து ஒரு சின்ன ஓ வந்தா ஓ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ லதா மேடம். வாங்க. நன்றி சார். நன்றிமா. நன்றி மேடம். அமேல் டாக்டர் ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நம்ம குரூப்ல இவ்வளவு பெரிய டாக்டர் இருக்கீங்கங்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இனிஷியலா சொன்னீங்க ஃப்ரெஷ் பிளட் செல்ஸ் டிரான்ஸ்ஃபியூஸ் கூட பண்ணலாம் அப்படின்னீங்கல்ல. பிளட்டுக்கும் பிளட் செல்லும் வேற வேறன்னு மீன் பண்றீங்களா? பிளட் வந்து இட்ஸ் a ஹோல் காம்பனன்ட். ஹோல் நான் சொன்னேன்ல பிளட்ல 2 பார்ட் இருக்கு. ஒரு ஃபார்ம்டு பார்ட்ஸ், சாலிடா இருக்கிறது, ஒன்னு திரவமா இருக்குது. சாலிடா இருக்கிற பார்ட்ஸ்ல தான் RBC, WBC, பிளேட்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. திரவமா இருக்கிற பார்ட் தான் பிளாஸ்மா, அதுல இருக்கிற புரோட்டீன், அதுல இருக்கிற நைட்ரஜன், மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ 2 சேர்ந்தா ஹோல் பிளட்னு அர்த்தம். நாங்க உங்கள்கிட்ட பிளட் எடுக்கிறது ஹோல் பிளட்டா தான் எடுப்போம். பிளட்டுக்குள்ளேயே கண்டினியூ தெரியாது. ஆனா பிளட் பார்த்தா ஒரே பிளட் தானே. பிளட் எடுக்கச்சே எது பிளாஸ்மானா தெரியும். நாங்க அதை தனியா பிரிப்போம். அதை தங்க வச்சோன்னு பாத்தீங்களா, அந்த டெஸ்ட் பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் நிக்க வச்சீங்கன்னா அந்த பிளட் செல்லாம் கீழே தள்ளிடும். கிராவிட்டியில கீழே போயிடும். கிளியர் ஃப்ளூயிட் மேல வந்துடும். அதுதான் பிளாஸ்மா. அதுதான் இந்த லேப்ல எல்லாம் பிரிச்சு சீரம் புரோட்டீன் எடுப்பாங்க. சீரம் யூரியா, சீரம் கிரியேட்டின் அவங்க பிளட் கொடுப்போம். அப்போ வந்து RBC எடுக்க மாட்டாங்க, இந்த பிளாஸ்மா தான் எடுப்பாங்க. அதுக்குன்னே தனி மிஷின்லாம் இருக்கு. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுக்கச்ச அந்த சீரம் தனியா வரும். அதுல வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. சர்க்கரை எல்லாம் சுகர் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த சீரம் தான் எடுப்பாங்க. கீழே இருக்கிறது தான் பிளட் செல்ஸ், எல்லா செல்லும் சேர்த்து. ரெட் சிவப்பு அணுக்கள், அது வெள்ளை அணுக்கள், ரத்த அணுக்கள், பிளேட்லெட் அணுக்கள் எல்லாம் சேர்ந்து. அப்ப யாருக்காவது தேவைன்னா அதை மட்டும் டிரான்ஸ்ஃபியூஸ் அந்த மாதிரி அவங்க நீங்க டெஸ்ட் இப்படி பாக்குறீங்க. நாங்க லேப்ல மிஷின்ல வச்சு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். அது சென்ட்ரிஃபியூஜ் மிஷின்ல ரொட்டேட் பண்ணோம்னா பிளாஸ்மா பிரிஞ்சிடும், RBC பிரிஞ்சிடும். RBC பிரிஞ்சோம்னா அது ஒரு சின்ன பேக்கெட் போட்டு நல்லா டைப் பண்ணி கட்டி வச்சு உள்ள சீல் பண்ணி வச்சிருவோம் ஃப்ரிட்ஜ்ல. யாருக்காவது ரொம்ப அனிமையா ஃப்ரெஷ் பிளட் செல்ஸ் கொடுத்தா நல்லதுன்னா அதை எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணி டீஃப்ரீஸ் பண்ணிட்டு கொடுத்துருவோம். பிரிக்கலாம். ஓகே. அப்புறம் இந்த பாம்பே பிளட் குரூப் சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப ரேர். அது ரொம்ப ரேரா இருக்கும். ரொம்ப ரேர். அது தெரிஞ்சுக்க வேண்டாம். அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் அது மாதிரியான்னு கேட்க வரும். அது பாசிட்டிவா இருந்தா ப்ராப்ளம், எல்லாருக்கும் நெகட்டிவ் தான் அது. ஸோ நெகட்டிவா இருக்கிறது தான் நம்ம நல்லது. அந்த 0.004% பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் இந்தியாவோட கிரெடிட். இந்தியாவில வந்து ஒரு பெண்டேங்கிற டாக்டர் கண்டுபிடிச்சாரு. அந்த பிளட் நெகட்டிவா இருந்தா தான் எல்லாருக்கும் நல்லது. பாசிட்டிவா இருந்தா அந்த பாசிட்டிவ் பிளட்டை தேடி கொடுக்கணும். அந்த பாசிட்டிவ் பிளட் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கோ ஒன்றும் அந்த பேஷண்ட், நான் சொன்ன பேஷண்ட் கிடைச்சது, அவங்க பழிச்சாங்க. அவங்களுக்கு வேற எந்த பிளட்டும் கொடுக்க முடியாது, அந்த பாம்பே குரூப் மட்டும். ஹீமோகுளோபின் வந்து இப்ப விமனுக்கு, அதாவது ஃபீமேலுக்கு 12% இருக்கணும்ங்கறாங்க. ஆமா, 11 to 12 இருக்கணும். ஜென்ட்ஸ்க்கு 14-15 இருக்கலாம். லேடிஸ்க்கு குறையும். 15 வரைக்கும் போகும். நம்ம லேடிஸ்க்கு தான் மென்ஸ்ட்ரேஷன் வருது இல்ல, பீரியட்ஸ்ல பாதி போயிடும், டெலிவரியில பாதி போயிடும், பைல் சேர்ந்து முக்கி மோஷன் எல்லாம் போறாங்க. அவங்க எப்பயோ ஒரு தடவை, அதுக்கப்புறம் அது லாஸ் ஆன பிளட் குட் அமௌண்ட் தானே. பிளட் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குங்க. பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா 50 இயர்ஸ் வரைக்கும். நம்ம பிளட் 11-12 இருந்தாலே பெரிய விஷயம். 11-12 மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அயன் நிறைய சாப்பிட்டா, அயன் சாப்பிடலாம், மீட் சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிட்டா. நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா லதா மேடம் மீன் சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா? வெஜிடேரியனா? நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் டீச்சர். நீங்க வெஜிடேரியனா? சிவா சார், சிவகுமார் சார் வாங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன். ரொம்ப டயர்ட் ஆகாம பிரசன்டேஷன் சூப்பர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். வெரி குட் இன்ஃபர்மேஷன். பிளட் பாயில் ஆகாம இருக்கணுன்றதுக்காக பிளட் கூல் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சீங்க. பிளட் பாயிலிங் ஆரம்பிச்சீங்க. சரி, கொதிப்பு வந்துருமோ அந்த அளவுக்கு ஆரம்பிச்சு நல்லா கூல் ஆக்கிட்டீங்கம்மா. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. வெரி குட் இன்ஃபர்மேஷன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார்.
இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றதுக்கு ஒருத்தர் காரணம், அவர் தான் வந்துகிறாரு. ஆனந்த். ஓ வா வா ஓ ஆனந்த் என்ன யார் சார்? பேசுறீங்களா? ஆனந்த் ஒருத்தர் வந்துகிறாரு. சார் வாங்க. வணக்கம் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார் எல்லாருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க. இவர் தான் பிளட் குரூப் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னது. ஓ எப்படி சார்? ஆக்சுவலா சடனா எனக்கு தோணுச்சு மேடம். எங்க ஃபேமிலி குரூப்ல நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், உங்க பிளட் குரூப்லாம் என்ன, எல்லாருடைய ஃபேமிலி, ஐ மீன் என்னோட பிரதர், என்னோட சிஸ்டர், எல்லாருடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோட பிளட் குரூப்பும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எங்க ஃபேமிலி குரூப் இருந்துச்சு. அப்போ எல்லாருடைய குரூப்பும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து திடீர்னு எனக்கு தோணுச்சு ஸ்டீஃபன் சார்ட்ட, சார் இந்த பிளட் குரூப்பை பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா, ஏதாவது உங்க ஸ்பீச்ல கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல ஆனந்த், இதை பத்தி எதுவும் பேசல, நான் ஏதாவது ட்ரை பண்றேன், ஏதாவது டாக்டர் ட்ரை பண்ண சொன்னாரு. ஆனா இந்த மீட்டிங் நான் கொஞ்சம் ஏர்லியரா வரணும்னு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணதை நான் கேட்கறேன் மேடம். ஆக்சுவலா எல்லாரோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஆனா இப்ப என்னன்னா எங்க வீட்டுல எல்லாருமே ஓ பாசிட்டிவ் தான், ஆனா என் பொண்ணு மட்டும் ஓ நெகட்டிவ் இருக்கு. அந்த ஓ நெகட்டிவ் நான் இதை பத்தி கொஞ்சம் பிளட் குரூப்பை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். பட் ஓ நெகட்டிவ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்ல பிளட். ரொம்ப நல்லது. யூனிவர்சல் டோனர்ல பெஸ்ட். யூனிவர்சிட்டி பட் அவங்க எடுத்துக்க முடியாது, அவங்க ஓ நெகட்டிவ் ஆளுதான் எடுத்துக்க முடியும். கரெக்ட்? அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் மட்டும்தான் வரும். அப்ப அது டேஞ்சர் தானே மேடம், அவங்களுக்கு கிடைக்கணும் ஓ நெகட்டிவ் பிளட். மேடம் ஓ நெகட்டிவ் இருக்கு, கல்யாணம் பண்றப்ப எதுனா பாக்கணுமா? ஹஸ்பண்ட் பார்க்கணும் சார். ஹஸ்பண்டும் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பார்க்கணும். பார்ட்னர் ரெண்டு பேருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓ சரி, ஓ நெகட்டிவ் இருக்கிறவங்க. ஓ ஓகே 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 ஓகே. என்ன பிளட் குரூப் இருக்க கூடாது அவங்க ஹஸ்பண்டுக்கு? ஹஸ்பண்ட் அம்மாவுக்கு நெகட்டிவ் இருக்க கூடாது. இல்ல மேடம், இப்ப பொண்ணுக்கு ஓ நெகட்டிவ் மேடம். அவருக்கு கல்யாணம் பண்ணாருன்னா என்ன ஓ நெகட்டிவ் மாப்பிள்ளை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். வெரி ரேர். இல்ல என்ன இருக்க கூடாது, என்ன பிளட் இருக்கா? ஓ நெகட்டிவ் பிளட் இருக்க கூடாது. ஓ நெகட்டிவ் பிளட் RH நெகட்டிவ் இருக்கும். ஓ நெகட்டிவ் இருக்க கூடாது. சாரி OH பாசிட்டிவ் இருக்க கூடாது. அவங்க ஓ நெகட்டிவ்னால நெகட்டிவ் சேர்ந்துரும், ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. அவர் பாசிட்டிவா இருந்தாதான் பின்னால ப்ராப்ளம். ஓ பாசிட்டிவா இருந்தா ஒண்ணாது. ஓ பாசிட்டிவா இருந்தாலும் அந்த நெகட்டிவ் பிளட் will go and react. ஓகே. ஏன்னா ஓ பாசிட்டிவ் தான் நிறைய பேர் இருக்க மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்குது மேடம். அதனாலதான் ரொம்ப ப்ராப்ளம் வராது. அப்படி வந்ததுன்னா இப்பவே நீங்க கன்வின்ஸ் பண்ணிடணும், உன்னோட ஹஸ்பண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்காரு, நீ 26 ஆஃப் கன்செப்ஷன்ல உடனே டாக்டர் போய் பாத்துக்கோ, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, அந்த நெகட்டிவ் பிளட் குழந்தையோட பாசிட்டிவ் செல்ல கெடுக்காம பாத்துக்கோ. அம்மாவோட நெகட்டிவ் ஆன்டிபாடி அப்போ குழந்தையோட பாசிட்டிவ் ஆன்டிஜனை கெடுக்கும். மேடம் சாரி, எனக்கு இன்னும் கிளாரிட்டியா எனக்கு புரியல. அம்மாக்கு வந்து நெகட்டிவ் செல்ஸ் ஓன், அம்மாக்கு நெகட்டிவ் ஓ நெகட்டிவ். என் பொண்ணு ஓ நெகட்டிவ் மேடம். நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் ஆன்டிபாடி கிடையாது அதுக்கு உங்களுக்கு. மேடம் உங்க பொண்ணு வந்து காலேஜ் போறா மேடம். ஆமா. கல்யாணம் பண்ணனும்னா ஹஸ்பண்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணனும்னா ஹஸ்பண்டுக்கு ஓ நெகட்டிவ் கிடைச்சாங்கன்னா ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு எந்த வித டெஸ்டும் வேண்டாம். முக்காவாசி ஹஸ்பண்ட் ஓ பாசிட்டிவா தான் இருப்பாரு, பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணணும். they have to plan conception. இப்போ முதல் வாரமே டயக்னோஸ் பண்ணி அப்போ ஹஸ்பண்டோட பிளட்டையும் திருப்பி டைட்டர் பண்ணணும். வித்தின் 3 வீக்ஸ்ல டைட்டர் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு ஆன்டிபாடி அப்பா அந்த பொண்ணோட அந்த உடம்புல வந்திருக்கு, எவ்வளவு ஆன்டிபாடி அந்த குழந்தைக்கு வந்திருக்குன்னு நாங்க அம்னியோசைட்டிஸ் பூச்சி எடுப்போம். குழந்தையோட பிளட் எடுத்து பார்ப்போம், அந்த தொப்புள் கொடி வழியா எடுப்போம். எடுத்து டைட்டர் நல்லா இருந்ததுன்னு பயப்பட வேண்டாம். டைட்டர் ரொம்ப ஜாஸ்தியா பாசிட்டிவ் செல் வந்ததுன்னா அம்மாவோட செல் வந்து அடிச்சிடும். அம்மாவோட நெகட்டிவ் செல் இருக்கிற பாசிட்டிவ் செல் குழந்தையோட ஆன்டிஜனை இது பண்ணிடும், நியூட்ரலைஸ் பண்ணிடும். நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற மாப்பிளை பாக்குறது நல்லது. ரொம்ப நல்லது. வேற ஒண்ணு சிம்பிள் ஆன ஜோஷ் எல்லாம் பார்க்காதீங்க. பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஆனா இப்ப பாச்சு வந்து பயமே இல்ல சார், ஒண்ணுமே இல்ல. இப்ப நல்ல அந்த RH இன்ஜெக்ஷன் சொன்னேன் இல்லையா, இட் சேவ்ஸ் மெனி லைஃப். குழந்தைங்கள நல்ல பொறுப்பு. ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் சேவ் இது பார்த்து வச்சீங்கன்னா நல்லது தானே, நெகட்டிவா கிடைச்சாங்கன்னா. கரெக்ட் சார், கரெக்ட். Thank you மேடம், thank you. குட் ஆனந்த், வெரி குட். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாமா? Thanks a lot for your kind attention. உங்க பிளட் குரூப்லாம் எழுதி ஸ்டீபன் சார் கொடுங்க. மேடம்க்கு இன்னொரு முறை கை தட்டலாம். இதெல்லாம் நான் பிளட் டொனேட் பண்ண ஏரியாப்பா. ஃபண்டாஸ்டிக். உங்களுக்கு ஸ்பெஷல் 20-25 வருஷத்துல நான் டொனேட் பண்ண உங்களுக்கு பிளட் குரூப் திலகம்னு இன்னையில இருந்து உங்களுக்கு பட்டம் கொடுத்தாச்சு. பிளட் குரூப்
பிளட் டொனேஷன் பிளட் கழகம் பிஎன்டி பிளட் டொனேட்டர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், அருமையான பெருமைக்குரிய விஷயம் விஷயம் அது சார். சார். அன்னதானத்தை விட பிளட் டொனேஷன் இம்பார்ட்டன்ட் சார். ரத்த நிச்சயமா தானம் சார், இம்பார்ட்டன்ட். நிச்சயமா. ரத்த தானம் இந்த அருமை தெரியாம பொன் இருந்தது சார், தானம் இந்த மண் அருமை தானம் தெரியாம இருந்தோம். அன்னதானத்தை விட அந்த பிளட் தானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் இட் மேடம் இந்த சேவ்ஸ் பிளட் லைஃப் ஃபார் தெரியாம எவர். போயிடுச்சு சார். மேடம் இந்த பிளட் எல்லாரும் பிளட் டொனேஷன் குரூப் எழுதி கொடுங்க சார். நான் வந்து உங்களுக்கு கார்டு போட்டு தரேன். பிளட் மேடம் இந்த குரூப் பிளட் டொனேஷன் வந்து எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? நாங்க அப்ப கொடுத்தோம், இப்ப வயசு நமக்கு இல்ல, நம்மளால பிலோ கொடுக்க முடியாது. பிலோ நம்மளால 50 வெரி குட். பிலோ 50 60க்குள்ள நல்ல ஸ்டேபிள் ஸ்டாமினாவோட இருந்தா அதுக்கப்புறம் வேண்டாம். தாண்டி 60லாம் வந்துச்சுன்னா இந்தியாவில் கொஞ்சம் கஷ்டம். வாங்க மாட்டாங்க. பிளட் பிரஷர் இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, டயபிட்டிஸ் இருக்கக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, டயபிட்டிஸ், ஆல்கஹால் இருக்கக்கூடாது. அது அத்தனையும் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது சார். வயசை பாக்குறாங்க சார். 60 வயசுக்கு மேல இல்ல டாக்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க. 60 வயசு மேல ஆயிடுச்சுன்னா 50 வயசு மேல ஆச்சுனாவே எதுக்கு எடுக்க மாட்டாங்க. வேற விஷயம். இப்ப யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்களே நம்ம இதுல. யங் பாப்புலேஷன் தானே நிறைய ஜாஸ்தி. பேர் இருக்காங்க, நிறைய குடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. நிறைய பேர் சார் இருக்காங்க. நம்ம ஒரு குரூப் MOMல ஒண்ணு ஆரம்பிக்கலாம் சார். ஒரு MOM பிளட் குரூப் கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்ப். நீங்க தான் இருக்கீங்களா, அப்புறம் என்ன மேடம்? அதுக்கு தனி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொண்டு வரணும். இல்ல நாங்க என்ன உங்களே பிளட் எடுத்து சொல்ல போறோம், நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொல்ல வந்து அதுதான் சொல்றேன். நீங்களா தான் பண்ணோம். நான் வீட்டுல உட்காந்துருக்கேன். நீங்க வீட்டுல நீங்க ஹாஸ்பிடல் டை அப் பண்ணி உங்களுக்கு தான் டாக்டர்ஸ் நிறைய பேர் தெரியும் இல்லையா? கான்டாக்ட் ஆமா, பட் இருக்குல்ல மேடம் உங்களுக்கு? அதை வச்சு ரொம்ப கூப்பிடலாம், மகிழ்ச்சி சொல்லலாம். மேடம், ரொம்ப நீங்க மகிழ்ச்சி. இடம்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம பிளட் கேம்ப் ஆரம்பிக்கலாம். நம்மளுக்குள்ள ஒரு குரூப் வச்சுக்கலாம் சார். we are ready to donate bloodன்னு ஆரம்பிச்சிடலாம். ஒரு லிஸ்ட போட்டு ஆனா we are இங்க ready. எல்லாம் ஓல்டு பீப்புள் தானே நிறைய. அதான் பாவம். சொல்லுங்க சார், ராம சார் சொல்லுங்க டக்குன்னு. 2 மாசத்துல எங்க புது வீடு ரெடி ஆகுது. போனா அங்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் போட்டு ஆரம்பிச்சிருவோம். வெரி குட் சார். பண்ணிடலாம் யங்ஸ்டர்ஸா அழிச்சிட்டு வரணும், நாங்களாம் தர மாட்டோம். அதான் மக்கள் பண்ணிடுறோம், என் வீட்டுல பண்ணலாம். அம்மா குடுக்க வேண்டியது நீங்க மொட்டை மாடியில மேல் மாடியில வீடு கட்டியிருக்கீங்க, அவ்வளவு மேல ஏன் லிப்ட் வச்சுக்கிறோம்ல, லிப்ட்ல வாங்க. 5வது மாடி தானே. மொட்டை மாடி எத்தனை மாடி இருந்தா நான் ஏறி இறங்குறது ஒரு குட் எக்ஸசைஸ். ஏறி இறங்குங்களா, யார் வேணான்னு சொல்லுது. என்ன சார், பிளட் வர கொடுக்க போறோம், ஏரியால இறங்க சொன்னீங்கன்னா பண்ணலாம் அந்த பிள்ளைங்களா என்ன எத்தனை பாவம் சார். ஃப்ளோர் சார்? ராமு சார் பிளட் டொனேஷன் கேம்ப். ராமு சார் எத்தனை ஃப்ளோர்? இது மொத்தம் 5 மாடி வீடு, எங்க வீடு 5வது மாடி. நீங்க ஸ்கூல் மாதிரி இடம் பாருங்க சார். ஸ்கூலோ இல்லாட்டி கோவிலோ அங்கதான் சொல்லுங்க, நம்ம பண்ணிடலாம். எங்க ஹால் நல்லா இருக்கும், 10 அடிக்கு 35 அடி. உங்க கீழ் வீட்லயே பண்ணலாம், வீட்லயே பண்ணலாம். இல்ல மேடம், கீழே யாரோ வீடு யார் கொடுப்பாங்க? சார் வீட்டுல தானே சார் கொடுக்க இல்ல, முடியும். கீழே கார் பார்க்கிங் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கும். வேணா நான் அரேஞ்ச் அதை பண்ணிடலாம் சார். அதுல பண்ணிடலாம். ஷெட்டை போட்டு சரி, அது மேல அப்புறம் துணி பிளான் கட்டி. பண்ணுவோம், அது அப்புறம் பிளான் பண்ணுவோம். ஓகே சார். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, அருமை. இன்னைக்கு வந்து அதாவது நமக்கு மைண்ட் யுவர் மைண்டுக்கு வந்து டாக்டர் அலமேல் மேடம் கிடைச்சது வந்து மிகப்பெரிய அசெட். ஐயோ அதுதான் அந்த விஷயம். அது அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ஒரு நல்ல பிரசன்டேஷன் கொடுத்தீங்க, டீட்டெயில்டா கொடுத்தீங்க. எல்லாருக்கும் பல செய்திகள், தெரியாத செய்திகள் பல இருக்கு, நிறைய செய்திகள். இது வந்து ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கேம்ப் மாதிரி தான் இது அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இது போய் சேரும். ரெக்கார்டிங் மட்டும் நிறைய பேர் நம்ம ஷேர் பண்ணோம்னா தெரியாதவங்க எல்லாம் பல செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வைக்கலாம். இப்ப அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த பிளட் கம்பேரிசன் கல்யாணம் பண்ணும் போது அது கூட பார்க்க சொல்லலாம். சேஃப்டிக்கு தான் எல்லா ட்ரீட்மெண்ட் இருந்தாலும், பட் ஒரு ப்ரிகாஷன். சொல்லுங்க, அவ்வளவுதான். லவ் பண்ணும் போதே பிளட் குரூப் டேஸ்ட் லவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன் கொடுக்கலாம். மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான. Thank you so much for your attention. Thank you. எல்லாரும் அருமையான ஒரு பின்னோட்டம் கொடுத்தாங்க. அவர்களுக்கும் நன்றி, முக்கியமா ஆனந்துக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு. கஸ்தூரி மேடம் இருக்காங்களா சார்? கஸ்தூரி மேடம் போயிட்டாங்க, பாவம். அவங்க பொறுத்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பிரேமா மேடம் போயிட்டாங்களா? மேடம் முன்னாடியே போயிட்டாங்க. கஸ்தூரி மேடம் வந்து இந்த குரூப் எவ்வளவு நேரம் போகும்னு தெரியாதுன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நாள் சான்ஸ் கொடுங்க சார்.